ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தை படிக்க இருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி ஐயா. என்னுடைய அசுத்த எண்ணங்கள், இருதயங்களே கர்த்தர் நீர் மாற்றியறலும். சுத்தமான இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும். இந்த நாளிலே நாங்கள் எப்படி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று பரலோகத்தின் தகப்பன் நீங்க விரும்புறீங்களோ அப்படி நாங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போன வாரம் நம்ம இந்த சின்ன கொம்பை குறித்து நம்ம படிச்சோம். அந்த சின்ன கொம்பு எத்தனை வருஷம் ஆட்சி செய்யும் படிச்சோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஒரு ஆண்டுகள், ஒரு ஆண்டை குறித்து ஆண்டவர் திருப்பி திருப்பி பேசியிருக்கிறாங்க. அந்த ஆண்டுனா எத்தனை வருஷம் படிச்சோம் நம்ம? 1260 வருஷங்கள். ஞாபகம் இருக்குங்களா? 60 வருஷங்கள். அந்த ஆண்டு எப்ப தொடங்குது? கிபி 538 கிபி, சரிங்களா? 538 இருந்து எப்ப முடியுது? அதுல இருந்து 1260 நம்ம கூட்டணும் அப்படின்னா 1798வது ஆண்டுல இந்த சின்ன கொம்பினுடைய ஆட்சி என்ன செய்து முடிவடைகிறது. இதைத்தான் தானியேல் 7ஆம் அதிகாரம் நமக்கு திட்டமாக சொல்லுது. இந்த சின்ன கொம்பு 1260 ஆண்டுகள் இது என்ன செய்யும்? ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். எவ்வளவு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்துச்சு என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல தானியேல் 7ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? இந்த சின்ன கொம்பு எந்த ராஜ்யம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நித்திய ராஜ்யம் வர வரைக்கும் இருக்கும். அந்த நித்திய ராஜ்யம் தான் என்ன செய்யும்? அதனுடைய ஆளுகையை நீக்கி போடும். ஞாபகம் இருக்குதுங்களா? இங்கதான் நமக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன கேள்வி வந்துச்சு? இந்த சின்ன கொம்பு 1798 வருஷம் வரைக்கும் தான் ஆட்சி செய்யும் என்று தானியேல் தீர்க்க தரிசனம் சொல்லுது. அதே நேரத்துல நித்திய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் இந்த சின்ன கொம்பு ஆட்சி செய்யும் என்று சொல்லுது. அப்படின்னா 1798 முடியும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நித்திய ராஜ்யம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்றது என்பதை தான் நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாளில கொஞ்சம் நம்ம தீர்க்க தரிசன வழியாய் நம்ம புரிஞ்சுக்க போறோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரிங்களா? இதனுடைய கேள்விக்குரிய பதில தான் நம்ம இந்த நாளில தியானிக்க போறோம். இந்த கேள்வி புரிஞ்சாதான் இந்த இன்றைக்குரிய தியானம் உங்களுக்கு புரியும். என்ன கேள்வி? 1798 வரைக்கும் தான் சின்ன கொம்பு ஆட்சி செய்யும் சொல்லியிருக்குது. அதே நேரத்துல இந்த சின்ன கொம்பு 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? இந்த ரெண்டுமே எப்படி நிறைவேறும் என்பதை தான் நம்ம இந்த நாளிலே கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். நம்ம இந்த சத்தியத்தை நம்ம எப்படி தியானிக்க போறோம் அப்படின்னா 666 சரிங்களா? இன்றைக்கு நம்ம படிக்க போறது 666 இந்த எண்ணு. இது யாரை குறிக்குது, எதை குறிக்குது என்பதை குறித்து தியானிக்க போறோம். இந்த 666 இந்த எண்ணு, இந்த நம்பருக்கு, இந்த நம்பர், இந்த எண்ணை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்ம இந்த கேள்வி வந்துச்சுங்களா? 1798 முடியக்கூடிய ராஜ்யம் எப்படி நித்திய ராஜ்யம் வரைக்கும் இருக்கு கேள்வி வந்துச்சுல? அந்த கேள்விக்குரிய பதில் இந்த பாடத்தை படிக்கும் போதுதான், இந்த 666 இந்த பாடத்தை படிக்கும் போதுதான் இது நமக்கு சரியா என்ன செய்யும்? விளங்கும். அதனாலதான் நம்ம இதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? தியானிக்க போறோம். சரிங்களா? இதை நீங்க கொஞ்சம் உங்களுடைய மனதில் நீங்க வைத்துக்கொள்ளணும். ஏன் இதை படிக்கிறோம், இந்த சத்தியம் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்க மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா தானியேல் 7ல 1798க்கு அப்புறம் நித்திய ராஜ்யம் அளிக்கும் அப்படிதான் தானியேல் 7ல இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படல. சரிங்களா? அது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 1798க்கு அப்புறம் இந்த சின்ன கொம்பு காயப்பட்ட பிறகு அதுக்கு என்ன நடந்துச்சு, அது எப்படி 2ஆம் வருகை வரைக்கும் நீடித்து இருந்துச்சு
என்பதை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரம் சொல்லல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்யுது, பதில் கொடுக்குது. அதனாலதான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, இன்றைக்கு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் நம்ம படிக்க இருக்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தையும் கொஞ்சம் நம்ம ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஒரு பிரின்சிபல் ஒண்ணு படிச்சிருக்கிறோம், அப்படிதானே? ஞாபகம் இருக்குங்களா? தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் என்ன செய்யல, தீர்க்க தரிசனம் கொடுத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஒரே அதிகாரத்துல போடாம கொஞ்சம் கொஞ்சமாக, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சமாக, சரிங்களா? தானியேல் 2ல கொஞ்சம், தானியேல் 7ல கொஞ்சம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயோ அங்கேயுமாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஞாபகம் இருக்குங்களா? மொத்தமா ஆண்டவர் என்ன செய்யல, போடாம முழு கருத்தையும் மொத்தம் ஒரே அதிகாரத்துல வைக்காம, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல கொஞ்சம், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல கொஞ்சம், 8ஆம் அதிகாரத்துல கொஞ்சம், இப்படி வெவ்வேறு இடத்துல ஒரே தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒரே தீர்க்க தரிசனத்தை இன்னொரு அதிகாரத்துல பேசும்போது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, என்லார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க, விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. சரிங்களா? இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே மேக்ஸ் படிப்போம், செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே மேக்ஸ் படிப்போம், 12th வரைக்கும் மேக்ஸ் படிப்போம், மேத்தமெட்டிக்ஸ் படிப்போம், கணக்கு பாடங்கள் படிப்போம். ஆனா ஒவ்வொரு வகுப்புக்குள்ளேயும் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்னும் கொஞ்சம் அதிகமா விரிவு பண்ணி நம்ம என்ன செய்வோம், படிப்போம். அதே போலதான் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தையும் எல்லா கருத்தையும் ஒரே அதிகாரத்துல பதிவு செய்யாம ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நமக்கு புரிய வேண்டிய அளவு கொஞ்சம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தேவன் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதனாலதான் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 1798க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்பதை அதுல பதிவு செய்யாம ஆண்டவர் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதையே நம்ம என்ன செய்ய போறோம், வேதத்தின் வழியாய் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இந்த நாளின் தலைப்பு 666, த ரியல் ட்ரூத் அபவுட் 666. இந்த 666னா என்ன, எதை குறிக்கிறது என்பதை தான் அந்த நாளிலே கொஞ்சம் நம்ம தியானிக்க போறோம். நான் ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்லூரியில இந்த 666 குறித்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு பிரசங்கத்துக்கு கூப்பிட்டாங்க, ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். இப்ப பிரசங்கம் பண்ணும்போது அங்க அநேக மாணவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க, பள்ளி மாணவர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்னாடி இந்த 666 எதை குறிக்கிறது என்று சொல்லி நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, இந்த 666 எதை குறிக்குது என்று சொன்னா, ஒருத்தவங்க சொன்னாங்க அது சூப்பர்மேனை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில பேரு சக்திமானை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க, சின்ன சின்ன பசங்களாம். ஒரு சில பேரு அது சாத்தானை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நீங்க நினைக்கிறீங்க 666னா? தமிழ்நாட்டுல ஒரு இடம் இருக்கு, சிவகங்கைன்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷ கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தோம். ஒரு நடத்த திட்டமிட்டோம் ஒரு 10 நாள். அந்த சமயத்துல பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் ஒரு அழைப்பு கொடுத்தோம். அப்போ ஒரு சகோதரர் ரொம்ப நெருக்கமாயிட்டார். அவருக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த 666னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னார், கணினி அப்படின்னு சொன்னார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க உங்க நண்பர்கள்ட்ட யார்கிட்டயாவது இந்த 666னா என்ன அப்படின்னு நீங்க பகிர்ந்திருக்கீங்களா? பகிரும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்களா, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சரிங்க. சரி. வேதாந்தத்துல எங்கேயாவது இருக்குதா 666 சக்திமான குறிக்குது, அது கம்ப்யூட்டரை குறிக்குது அப்படின்னு எங்கேயாவது வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கா? படிச்சிருக்கீங்களா? சரிங்களா? நம்ம ஒரு கேள்விக்குரிய பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னா அது எங்க இருந்து கண்டுபிடிக்கணும், வேதாகமத்துல இருந்தே நம்ம என்ன செய்யணும், அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி. 666 என்றால் என்ன? இந்த சத்தியத்தை படிக்கும் போது எதற்குரிய பதிலை கண்டுபிடிக்க போறோம், அதை ஞாபகத்துல வைத்தோம். எதற்குரிய பதிலை கண்டுபிடிக்க போறோம், தானியேல் 7ல படிச்ச அந்த சின்ன கொம்பு 1798 ஆட்சி முடியும் சொல்லியிருக்குது. அதே நேரத்துல அது 2ஆம் வருகை வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்குது. எப்படி அது சாத்தியம்? 1798 ஆட்சி முடியும் சொல்லியிருக்கு. அதற்கப்புறம் எப்படி அது 2ஆம் வருகை வரைக்கும் அது ஆட்சி செய்யும் என்பதுதான் நம்ம என்ன செய்ய கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிக்க தான்
இந்த 666 இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். சரிங்களா? சரி, முதல்ல இந்த 666 எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது? வெளிப்படுத்து புஸ்தகம் போங்க, எல்லாரும் வெளிப்படுத்து புஸ்தகம் போங்க, 13ஆம் அதிகாரம் போங்க. 13ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துக்கு போங்க. 18வது வசனம். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த 666னா என்ன என்பதுக்குரிய ஒரு சில க்ளூஸை கொடுக்க போறேன். க்ளூஸ் டு ஐடென்டிஃபை 666. சரிங்களா? இந்த 666 இந்த எண்ணினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிப்பதற்கு, இது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு சில க்ளூஸ் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். சில துப்புகளை நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு கொடுக்க போறேன். சரிங்களா? பார்க்கலாமா? என்னென்ன துப்பு? வெளிப்படுத்து 13:18வது வசனம். இதிலே ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லெக்கமா இருக்கிறது. அதனுடைய லெக்கம் 666. என்னென்ன துப்பு கொடுத்திருக்காரு ஆண்டவர் இந்த வசனத்துல? நீங்க வசனத்தை படிச்சாலே தெரிஞ்சு போயிடும். என்னென்ன துப்பு கொடுத்திருக்காரு? பாயிண்ட் நம்பர் 1 என்ன துப்பு கொடுத்திருக்காரு? ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்திருக்காரு? அது மனுஷனுடைய லெக்கமா இருக்கிறது. இருக்குதா? எங்கேயாவது அது ஸ்பைடர்மேன் லக்கமா இருக்குது, சக்திமான லக்கமா இருக்குது, சாத்தானுடைய லக்கமா இருக்கு, ஏதாவது இருக்கா வசனத்துல? அந்த ஒரு வசனத்தை படிச்சாலே போதும், அங்கே பதில் இருக்கு. அப்படித்தானமா? என்ன பதில் இருக்கு? பாயிண்ட் நம்பர் 1 ஆண்டவர் சொல்றாரு, அது மனுஷனுடைய லக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இதுல ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கம் இருக்குதா? பாயிண்ட் நம்பர் 2. இரண்டாவது க்ளூ என்ன? அது ஒரு மிருகத்தினுடைய லக்கம். எவ்வளவு அழகா ஆண்டவர் நமக்கு க்ளூ கொடுக்கிறாரு பாருங்க, ஒரு துப்பு கொடுக்கிறாரு பாருங்க கண்டுபிடிப்பதற்கு. இப்போ 1 என்ன சொல்றாரு? அது மனுஷனுடைய லக்கம். 2வது அது மிருகத்தினுடைய லக்கமாய் இருக்கிறது. 3வது க்ளூ என்ன? 3வது, இதுல ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். பாயிண்ட் நம்பர் 3 கவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குதா? அப்போ 3வது நீங்க என்ன செய்யணும்? அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்கணும். அப்ப நீ கணக்கு பார்க்கணும்பா, நீ கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். அதான் 3வது துப்பு ஆண்டவர் அங்க என்ன செய்றாங்க? கொடுக்குறாங்க. சரிங்களா? 4வது துப்பு. 4வது துப்பு என்ன? இதுல ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். 4வது பாயிண்ட் எதை பயன்படுத்தணும்? புத்தியை பயன்படுத்த வேண்டும். இருக்குங்களா? விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆங்கிலத்துல வருதா? அப்ப நம்முடைய புத்திய நம்ம பயன்படுத்தணும். புத்தியை பயன்படுத்தினா தான் என்ன செய்ய முடியும்? அதை கணக்கு பார்க்க முடியும். சரிங்களா? கிடைச்சிங்களா? அப்ப எத்தனை க்ளூ கொடுக்கிறார் ஆண்டவரு? 4 கிடைச்சிச்சா? சரிங்களா? 1 என்னது? அது மனுஷனுடைய லக்கம். 2வது க்ளூ என்னது? அது மிருகத்தினுடைய லக்கம். 3வது க்ளூ என்னது? கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. 4வது துப்பு என்னது? உங்களுடைய ஞானத்தை பயன்படுத்து, புத்தியை பயன்படுத்து அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரிங்களா? அப்ப மைண்ட் பிளேஸ் மெயின் ரோல். அப்படித்தானே? நம்முடைய இந்த மைண்டை பயன்படுத்தணும். அடுத்தது பாருங்களேன், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல பாருங்க. அதுக்கு எதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் உங்களால பார்க்க முடியுதான்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 13:17 பாருங்களா. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது. 666 என்பது ஒரு நம்பர், ஒரு லக்கம். அப்படித்தானே? ஒரு லக்கம், ஒரு நம்பர். இப்ப அந்த நம்பர் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஏதாவது கிடைச்சிச்சா? அதன் நாமத்தின் லக்கத்தையாவது. அப்ப அந்த லக்கம் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? ஏதோ ஒரு நாமத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது. நம்பர் ஆஃப் ஹிஸ் நேம், நம்பர் ஆஃப் த நேம் இருக்குதா? அதான் பாயிண்ட் நம்பர் 5. சரிங்களா? அப்ப அந்த லக்கம் ஏதோ நாமத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 6, எந்த நாமத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு? அப்படியே அந்த 17ஆம் வருஷத்தை கொஞ்சம் மேல படிங்க, ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது. அப்ப எது நாமம்? அது
இது நாம அப்ப மிருகத்தின் நாமம், நேம் ஆஃப் த பீஸ்ட். அப்ப அந்த லக்கம் எது? அந்த லக்கம் என்னது? ஒரு நாமம். ஆனா அந்த நாமம் யாருடைய நாமம்? மிருகத்துடைய நாமம். சரிங்களா? உங்களை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அந்த குழுவை கொஞ்சம் அப்படியே அந்த துப்ப பிடிச்சிருங்க. சரிங்களா? அப்ப சொல்லிட்டாரு, எப்ப 660 என்ற ஒரு லக்கம் அது ஒரு நாமத்தை உடையதுப்பா. அது ஒரு நாமம். ஆனா அந்த நாமம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? மிருகத்திட்ட இருக்குப்பா. அதனால அது என்ன நாமம்? மிருகத்தினுடைய நாமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சரி, வேற என்ன? வேற என்ன? வேற என்ன கொடுத்திருக்காரு? இப்ப இந்த நாமத்துக்கும் இன்னும் ஒரு வார்த்தைக்கு சம்பந்தம் வருது பாருங்களேன். அந்த நாமத்துக்கும் இன்னொரு வார்த்தைக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தல் 13 1வது வசனம். இப்ப எத்தனை க்ளூ கிடைச்சிருச்சு? 6 கிடைச்சிருச்சா? 6. அடுத்த க்ளூ பாருங்க. வெளிப்படுத்தல் 13 1வது வசனம் 2வது வசனம். 1வது வசனம் மாத்திரம் படிக்கலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இங்க ஒரு மிருகம் வருது. சரிங்களா? அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்ப சொல்லுங்க, என்ன பாயிண்ட் கிடைச்சிருக்குது? என்ன க்ளூ கிடைச்சிருக்குது? நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு நாமம் ஒன்று இருக்குன்னு பார்த்தோமா? இப்ப இன்னொரு துப்பு கிடைச்சிருச்சு. என்ன துப்பு கிடைச்சிச்சு? அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமம் அப்படின்னா தூஷணமான நாமம், நேம் ஆஃப் பிளாஸ்பமி. இதான் அடுத்த க்ளூ. இப்ப நாமத்தை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நாமத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா இருக்கும்? அது பிளாஸ்பமி, அது தூஷணமான ஒரு நாமம். இப்ப அந்த தூஷணமான நாமம் எங்க இருக்குது? அதான் அடுத்த க்ளூ, 8வது பாயிண்ட். அந்த தூஷணமான எங்க இருக்குது? அது தலைகளின் மேல் இருக்கா? இப்ப அது தலையில இருக்கணும். சரிங்களா? தலை என்பது நம்ம ரெண்டா எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து லிட்டரலா எடுத்துக்கலாம், தலையில இருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, தலைன்னு எதை குறிக்கும்? ஒரு தலைனா எதை குறிக்கும்? ஒரு உயர்ந்த பெயர். ஒரு உயர்ந்த பெயர், அப்படிதான். தலைவர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? ஒரு உயர்ந்தவர், மேலானவர். சரிங்களா? அப்ப இங்க தலை என்பது ஒரு மேலான ஒரு பெயர், உயர்ந்த பெயர் என்பதை குறிக்கும். அதுதான் அவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு அவர்களை அழைக்கின்ற ஒரு உயர்ந்த நபர ஒரு பெயராக அது என்ன செய்யும்? இருக்கும். அதிகாரப்பூர்வமான பெயராக அது இருக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு, தலை என்பது லிட்டரலாகவும் நம்ம அதை பார்க்கலாம். சரிங்களா? சரி, அப்ப எத்தனை க்ளூ கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? சும்மாவா ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறார் நமக்கு? சும்மாவா கொடுத்திருக்கிறார்? இப்ப 666னா என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? அது ஒரு மனுஷனுடைய லக்கம். அடுத்தது அது மிருகத்தினுடைய லக்கம். அடுத்தது 3வது என்னது? கணக்கு பார்க்கணும். 4வது என்னது? உன்னுடைய ஞானத்தையும் புத்தியையும் நீ பயன்படுத்தணும். 5வது என்னது? அது நாமத்தினுடைய ஒரு லக்கம். 6வது என்னது? அந்த நாமம் மிருகத்தினுடைய நாமம். 7வது என்னது? அது எப்படிப்பட்ட நாமம் தெரியுமா? தூஷணமான நாமம். இப்ப அது எங்க இருக்கு தெரியுமா? அது எங்க இருக்குது? அது தலையில இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, அது சாத்தான குறிக்குமா? சாத்தான மனுஷனா? அவன் விழுந்து போன ஒரு தேவ தூதன். அப்ப சாத்தான குறிக்காது. கம்ப்யூட்டர் குடிக்குமா? கம்ப்யூட்டர் ஒரு மனுஷனா? இல்ல. சரிங்களா? அப்ப இது ஒரு ராஜ்யத்தை குறிக்குது. மிருகம் என்று சொன்னால், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மிருகம் என்று சொன்னால் அது ராஜா, ராஜ்யத்தை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. சரி, இப்ப இந்த 8 க்ளூவை வச்சு சொல்லுங்க, எதை கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சிடலாம்? வெரி குட். கரெக்டா ஜார சொல்லிட்டாங்க. எதை கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சிடலாம்? இப்ப இந்த 666 கண்டுபிடிக்கிறோம்னா எதை முதலாவது கண்டுபிடிச்சா எதை கண்டுபிடிச்சிடலாம்? இப்ப அந்த நாமம் எதுல இருக்குது? அந்த மிருகத்தோட தான் இருக்கு. அது தூஷணமான நாமம் சொல்றோம். அது எங்கதான் இருக்குது? மிருகத்தோட தான் இருக்கு. தலையில இருக்குதுன்னு சொல்லுது. யார் தலையில இருக்குது? அந்த மிருகத்தோட தான் இருக்கு. சரிங்களா? அது அந்த லக்கம் யாருடைய லக்கம்? மிருகத்துடைய லக்கம். சரிங்களா? அப்ப மிருகத்தை கண்டுபிடிச்சா நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா மிருகத்துல தானே அந்த லக்கம் இருக்குது.
ஏன்னா மிருகத்துடைய நாமத்தை கண்டுபிடிச்சா அந்த நாமத்தை வச்சு லக்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகம் இருக்குது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகம் இருக்குது. மிருகம் என்ன? 3 வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். இங்க ஒரு மிருகம் இருக்கா? இந்த மிருகம் எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. சரிங்களா? அப்படியே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 13ல 11வது வசனம் பாருங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டி கொப்பாக 2 கொம்புகளோட இருந்து வலிசர்ப்பத்தை போல பேசினது. இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 2 மிருகம் இருக்குது. ஒரு மிருகம் எங்க இருந்து எழும்புதுமா? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. இன்னொரு மிருகம் எங்க இருந்து எழும்புது? அது பூமியில இருந்து எழும்புது. இதனமா இப்ப இந்த 666க்கு எந்த மிருகத்துக்கு சம்பந்தம் இருக்குது? மிருகமா 2வது மிருகம்? யார் கரெக்டா சொல்றோம்? மிருகம். ஏன் மிருகத்துக்கு சம்பந்தம் இருக்குது? ஏன் 2ஆம் மிருகத்துக்கு சம்பந்தம் இல்ல? என்னம்மா, நீங்க வசனம் படிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம். சீல இருந்து வருது, சமுத்திரத்துல வருது. ஆனா ஏன் மிருகம் சொல்றோம் நம்ம? ஏன் 2ஆம் மிருகம் கிடையாதுங்கிறோம்? அந்த மிருகத்துல தான் என்ன இருக்குது? அந்த தூஷணமான நாமம் இருக்குது. நம்ம மிருகத்தையும் கண்டுபிடிக்கணும், அந்த தூஷணமான நாமத்தையும் கண்டுபிடிக்கணும்ல. அப்ப எந்த மிருகம் அந்த தூஷணமான நாமத்தை உடைய இருக்குதோ அந்த மிருகம் தான் இந்த 666 லக்கத்தை உடையதாக இருக்குது. சரிங்களா? அப்ப வெளிப்படுத்தல் 13ல 2 மிருகத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாங்க. அப்ப நம்ம எந்த மிருகத்தை குறித்த நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கணும்? அந்த மிருகம், அந்த மிருகத்துக்கும் தான் 666க்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இப்ப நம்ம வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த மிருகம் என்றால் என்ன? சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பீஸ்ட், சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வரக்கூடிய மிருகம், இது எந்த மிருகத்தை குறிக்குது என்பதுதான் நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதை தியானிச்சுட்டு அப்படியே நம்ம நேரடியா அதுலயே நம்ம படிச்சிடலாம். அதுலயே நம்ம என்ன செய்யலாம், இப்படி கேள்விகளுக்கு பதில நம்ம என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். முதல் 2 வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இந்த 2 வசனத்துல என்ன பார்க்கிறோம்? ஒரு மிருகம் ஒண்ணு வருதான். அது எங்க இருந்து வருதான்? சமுத்திரத்திலிருந்து என்ன செய்தான் வருதா. அதுக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலைகளும் 10 கொம்புகள் இருக்குது. அதன் கொம்புகளின் மேல் எத்தனை முடி இருக்குது? 10 முடி இருக்குது. அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருக்குது. 2வது வசனம், அது சிறுத்தையை போல் இருந்துச்சு. கரடியின் கால் இருக்குது. வாய் சிங்கத்தின் வாய் இருக்குது. இந்த 2 வசனத்தை படிக்கும் போது என்ன அதிகாரம் ஞாபகத்துக்கு வரும்? இந்த சிங்கம் இருக்குதா, அங்க சிறுத்தை இருக்குதா, அங்க கரடி இருக்குதா, அங்க 10 கொம்புகள் இருக்குதா, சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வருதா, 10 முடிகள் இருக்குதா, 7 தலைகள் இருக்குதா. இது எல்லாம் படிக்கும்போது எந்த அதிகாரம் ஞாபகம் வரும் நம்ம எல்லாருக்குமே? தானியேல் 7ஆம் அதிகாரம். சரிங்களா? அப்ப இந்த சிறுத்தை, இந்த கரடி, இந்த சிங்கம், இந்த 10 கொம்புகள், இந்த 7 தலைகள், இந்த சமுத்திரத்திலிருந்து வருதே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த அதிகாரத்தை படிக்கணும்? தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும். தானியேல் 7ஆம் அதிகாரத்தை படிக்காம இந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யாது, புரியவே புரியாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம என்ன செஞ்சோம், தானியேல் 7ஆம் அதிகாரத்தை நம்ம முதலாவது நம்ம என்ன செய்தோம், நம்ம படிச்சோம். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 1,
இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இந்த மிருகம் எதை குறிக்கும், அப்படித்தானே? அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இந்த சிறுத்தை எந்த ராஜ்யம்? கிரேக்க ராஜ்யம். அப்படிதான் நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். சிறுத்தை, சரி, மேல இருந்து வருவோம் சிங்கம். தானியல் 7ஆம் அதிகாரத்துல 4 மிருகங்கள் இருக்குது, அப்படித்தானே? முதல்ல ஒரு 4 மிருகங்களுக்கு என்னென்ன மிருகம்? முதல்ல சிங்கம். சிங்கம் எந்த ராஜ்யத்தை குறிக்குது? பாபிலோன் ராஜ்யம். அடுத்தது கரடி. கரடி எந்த ராஜ்யத்தை குறிக்குது? மேதிய பெர்ஷியா. அது 3வது எந்த ராஜ்யம்? சிறுத்தை. சிறுத்தை எதை குறிக்குது? கிரேக்க ராஜ்யம். அடுத்தது 4வது என்னது? கெடியும் பயங்கரமான மிருகம். அது எந்த ராஜ்யத்தை குறிக்குது? அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. அஞ்ஞான ரோம குறித்து என்ன செய்கிறது? குறிக்கிறது. இப்ப அந்த 4 மிருகங்களும் எங்க இருந்து எழும்பிச்சான்? எங்க இருந்து எழும்பிச்சு? ஞாபகம் இருக்கா? சமுத்திரத்திலிருந்து அது என்ன செஞ்சுச்சு? எழும்பிச்சு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒருவேளை யாராவது இன்னைக்கு புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, இந்த 4 மிருகத்தை குறித்து நீங்க படிக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புங்க. இதை நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம், யூடியூப்ல இருக்குது. உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்? அதை அனுப்புவோம். சரிங்களா? நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம், உங்களுக்கு இந்த செய்தி கிடைக்கும். ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இதை நீங்க யூடியூப்ல போய் என்ன செய்யலாம்? படித்துக் கொள்ளலாம். சரி, அப்ப இங்க வரக்கூடிய இந்த ஒரு மிருகம், அது சிறுத்தையை போல இருக்குது, கால் கரடியை போல இருக்குது, வாய் சிங்கத்தை போல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது அந்த 10 ராஜ்யங்களை போல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் நம்பர் 1, இந்த சிங்கம், இந்த கரடி, இந்த சிறுத்தையினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அதனுடைய தாக்கம் இந்த மிருகத்துல என்ன செய்யும்? கட்டாயமா காணப்படும். உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்ன செஞ்சுச்சு? பாபிலோன் சாம்ராஜ்யம் தானியேல் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ராஜா ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்துக்கு மறந்து போயிறாரு. இப்ப சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் தெரிவிக்கவில்லை என்று சொன்னா என்ன செய்வாரு ராஜா? உங்க எல்லாரையும் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு கட்டளை போடுவார். அப்படித்தானமா? படிச்சிருக்கோமா இல்லையா? எல்லாரும் தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம பார்க்கணும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 12வது வசனம். 12, தானியேல் 2:12. இது நிமித்தம் ராஜா மகா கோபம் கொண்டு உக்கிரமம் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். அப்ப இங்க ஒரு டெத் டிகிரி, கொலை மரண சட்டம் ஒன்று ஏற்றப்படுதா இல்லையா? இதே மாதிரி தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இதே மாதிரி தானியேல் 3ஆம் அதிகாரத்திலையும் யாரெல்லாம் ராஜா நிறுத்தின சிலையை வணங்கலையோ அவங்கள எங்க போட்டுருவாங்க? அக்னி சுடையில போட்டுருவாங்க. அப்ப மரண சட்டம் ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குது. சரிங்களாமா? இப்ப தானியேல் 3ஆம் அதிகாரம் வாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரத்துல அதே மாதிரி 15வது வசனம் பாருங்க. 6வது வசனம். தானியேல் 3:6 கூட பாருங்க. எவனாயிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான். இருக்குதுங்களா? அப்ப இதெல்லாம் எந்த ராஜ்யம் செய்து? பாபிலோன் சாம்ராஜ்யம். அப்ப பாபிலோன் சாம்ராஜ்யம் மரண சட்டத்தை ஏற்றும், கொலை செய்யும். சரிங்களா? அதுதான் சிங்கம். சிங்கம் தான் பாபிலோன் ராஜ்யம். அப்ப பாபிலோன் ராஜ்யத்துடைய ஒரு குணாதிசயம் என்ன? ஒரு கெட்ட குணாதிசயம் என்ன? அது மரண சட்டத்தை ஏற்றும், கொலை சட்டத்தை அது ஏற்றும். சரி, இப்ப 2வது சாம்ராஜ்யம் என்னது? அந்த கரடி. கரடி என்னது? மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியாவும் அதே போல தாக்கத்தை உடையதா இருந்துச்சா இல்லையா? அப்படியே வந்துருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரத்துல, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்களேன். வசனம் 7, 6:7 பாருங்க. இங்க மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் வருது. மேதிய ராஜ்யம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 7வது வசனம் தானியேல் 6:7. எவனாயிலோ 30 நாள் வரையில் ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட. மரண சட்டம் வந்துருச்சா? சரிங்களா? இங்கேயும் டெத் டிகிரி இருக்குதா இல்லையா? இங்கேயும் ஒரு மரண சட்டம் வர்றதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அப்ப ஏன் ஆண்டவர் இந்த மிருகத்தை பேசும்போது சிங்கத்தின் வாயை போட்டாரு? வாயில ஏன் சிங்கத்தின் வாயை போட்டாரு? ஏன் கால கரடியை போட்டாரு? ஏன் அப்படின்னா இந்த மிருகம் என்ன செய்யணும்? பாபிலோனுடைய குணாதிசயத்தை உடையதாக அது காணப்படும். இந்த மிருகம்
அந்த மேதிய பரிசுத்தினுடைய குணாதிசயத்தை உடையதாக அது என்ன செய்யும்? காணப்படும். சரிங்களா? ஏன் ஆண்டவர் அந்த சிறுத்தையை போட்டாரு? அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தினுடைய குணாதிசயத்தை உடையதாக அது என்ன செய்யும்? அது காணப்படும். சரிங்களா? அதுக்குதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த மிருகத்தோட இதை எல்லாத்தையும் கலந்து போட்டார். சரிங்களா? அது சிறுத்தை போல இருக்குதுப்பா, அது கால கரடியை போல இருக்கா அப்படின்னா, இதனுடைய குணாதிசயம் எங்க காணப்படும்? இந்த மிருகத்தோட காணப்படும். சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தானியேல் 2ஆம் அதிகாரம் படிக்கும்போது உங்களுக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல அந்த நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையை பார்க்கிறாரு. அப்படித்தானே? தலை எப்படி இருந்துச்சு? பொன்னா இருந்துச்சு. மார்பு புயம் எப்படி இருந்துச்சு? வெள்ளியா இருந்துச்சு. வயிறு தொடையும் வெண்கலமா இருந்துச்சு. 2 கால்களும் இரும்பா இருந்துச்சு. பாதம் களிமண்ணும் இரும்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல் வந்து என்ன செய்யுது? அடிக்குது. கல் வந்து அடிக்கும் போது வெறும் இரும்பு களிமண் மாத்திரம் இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சு. அப்படித்தானே? எல்லாமே இருந்துச்சுன்னா அங்க பொண்ணு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, அங்க வெங்கலம் இருந்துச்சு, இரும்பு இருந்துச்சு. எல்லா ராஜ்யமும் இருந்துச்சு. ஆனா எந்த ராஜ்யம் தான் இருக்கும்? இரும்பு களிமண் தான் இருக்கும். ஆனா ஏன் ஆண்டவர் இந்த திக்கு தரிசனத்துல அதுவும் இருக்கிற மாதிரி காமிச்சார்? ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் தலையை தூக்கியிருக்கலாம், அதுக்கப்புறமா மார்பும் புயத்தை தூக்கியிருக்கலாம். அப்படித்தானே? ஏன் அப்படி காண்பிச்சாரு? ஏன்னா 2ஆம் வருகை வரைக்கும் இந்த பாபிலோன், மேதிய பெர்சியா, அந்த கிரேக்குங்களுடைய தாக்கம் காணப்படும் என்பதற்காக தான் ஆண்டவர் அப்படி என்ன செஞ்சாங்க. கொஞ்சம் தானியேல் 7ஆம் அதிகாரம் வாங்களேன். தானியேல் 7ஆம் அதிகாரம். தானியேல் 7ஆம் அதிகாரம் வந்தீங்க அப்படின்னா அங்க ஒரு க்ளூவ ஆண்டவர் அங்க கொடுக்குறாரு பாருங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் அப்படியே வந்துருங்க. 7ஆம் அதிகாரத்துல வசனம் 12வது வசனம் பாருங்க. 12வது வசனம் பாத்தீங்கன்னா, மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீங்கப்பட்டது. அதெல்லாம் இடத்துக்கு முக்கியமான வசனம். தானியேல் 7:12 வசனம். மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீக்கப்பட்டது. எந்த மிருகங்களுடைய ஆளுகை? அந்த சிங்கம், அந்த கரடி, அந்த சிவிங்கி, அந்த கெடியும் பயங்கரமான மிருகம், அதெல்லாம் குறித்து பேசும்போது என்ன சொல்லுது இந்த வசனம்? மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீங்கப்பட்டதுன்னு சொல்றாரா? அப்படின்னா முழுமையா போயிருமா? அப்படியே தொடர்ந்து படிங்க. ஆனாலும் என்ன வைக்கிறார் ஆண்டவர்? ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன வார்த்தை? ஆனாலும் அவைகளுக்கு காலமும் சமயமும் ஆகும் மட்டும் அவைகள் உயிரோடு இருக்கும்படி கட்டளையிடப்பட்டது. இருக்குதா? கிடைச்சிச்சா? ஆனாலும் சொல்றாரு. ஆனாலும் அது உயிரோடு இருக்குமா? எப்படி அது? அப்ப நேபுகாத்நேச்சர் இருந்த பாபிலோன் இன்னும் உயிரோடு இருக்குமா அப்படின்னு அர்த்தம்? அப்படின்னா அலெக்சாண்டர் இருந்த கிரேக்கம் உயிரோடு இருக்குன்னு அர்த்தமா? அப்ப தரியு இருந்த அந்த மேதோ உயிரோடு இருக்குன்னு அர்த்தமா? அப்படி ஆண்டவர் சொல்ல வரல. ஆண்டவர் ஏன் அப்படி சொல்றாரு? அந்த ஆளுகை நீக்கப்பட்டிருப்பா, ஆனா அந்த ராஜ்யங்களை காணப்பட்ட அந்த குணாதிசயம், அந்த ராஜ்யங்களை காணப்பட்ட சில பழக்க வழக்கங்கள், சரிங்களா? அது கலாச்சாரமாக இருக்கலாம், பாரம்பரியமாகவும் கூட இருக்கலாம். அது எல்லாம் எங்க இருக்கும்? இந்த ராஜ்யத்தின் இடத்துல காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குதா? அப்ப பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? இந்த சிறுத்தை, கரடி, சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் இந்த ராஜ்யத்திடத்துல காணப்படும். பார்க்கலாமா? காணப்படுமா இல்லையான்னு பாத்துருவோமா? அப்படியே பாருங்க. வெளிப்படுத்து 13ல இந்த மிருகம் என்ன செய்யும் அப்படின்னு கொஞ்சம் நீங்க பாருங்க. வெளிப்படுத்து 13ல 15வது வசனம் பாருங்க. 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். வருதா? இங்க ஒரு மரண சட்டம் ஒன்று வருதுங்களா? வெளிப்படுத்தல் 13:15வது வசனம் இருக்குதுங்களா? உங்க மரண சட்டம் ஒன்று வருதுங்களா? சரிங்களா? அப்ப இந்த மிருகத்துக்கும் மரண சட்டத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லையா? எப்படி பாபிலோன் மரண சட்டத்தை ஏற்றுச்சோ, எப்படி மேதிய பெர்சியா மரண சட்டத்தை ஏற்றுச்சோ, எப்படி அங்க கிரேக்க ராஜ்யங்கள் மரண சட்டத்தை ஏற்றுச்சோ, அதே போல இந்த மிருகமும் மரண சட்டத்தை என்ன செய்யும்? ஏற்றும். சரிங்களா? இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கரடி, சிங்கம், சிறுத்தை, அந்த 10 ராஜ்யத்தை படிச்சோம் பாத்தீங்களா? இது இதனுடைய தாக்கம், குணாதிசயம் இதுல என்ன செய்யணும்? காணப்படும்.
சரி, அப்படியே வெளிப்படுத்து 13க்கு வந்துருங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் வாசித்து அதுல அர்த்தத்தை மட்டும் பார்த்துடலாம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்போது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். சமுத்திரம் என்று சொன்னால் எதை குறிக்கும்? தீர்க்க தரிசனத்துல எதை குறிக்கும்? சமுத்திரம் என்று சொன்னால் ஜனங்களை குறிக்கும். இன்னொரு அர்த்தம் இருக்கு. சமுத்திரம்னா என்ன அர்த்தம்? தானியேல் 7 போங்க. இன்னொரு அர்த்தம் ஜனங்கள், ஜனக்கூட்டம். அந்த வசனம் எங்க இருக்குது? அது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு. அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருக்குது. என்ன இருக்குது? சமுத்திரம் என்று சொன்னால், தண்ணீர் என்று சொன்னால் ஜனங்களை குறிக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 17, 15ல இருக்கு. இன்னொரு அர்த்தம் இருக்கு. சமுத்திரம் எதை குறிக்க? தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம் தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இருக்குதுங்களா? இப்ப இதனுடைய விளக்கம் 17ஆம் வசனம் பாருங்க. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4 ராஜாக்கள். அப்ப சமுத்திரம்னா என்ன? எது குறிக்குது? ராஜாக்களை குறிக்குது. சரிங்களா? ராஜாக்களை அது என்ன செய்கிறது? குறிக்கிறது. சாரி, பூமியை குறிக்கிறது. சரிங்களா? அது எங்க இருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புதுன்னு சொல்லுது. இங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? பூமியிலிருந்து எழும்புதுன்னு சொல்லுது. அப்படித்தானே? அப்ப சமுத்திரம்னா என்ன? பூமி. 2 அர்த்தம் இருக்கு. சமுத்திரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஜனங்களை குறிக்குது. இன்னொன்னு என்னது? அது பூமியை என்ன செய்யுது? குறிக்குது. அப்ப மக்கள் கூட்டம் நிறைந்த பூமியிலிருந்து என்ன செய்யுது? அது என்ன செய்கிறது? அது எழும்புகிறது. பாப்புலேட்டட் பிளேஸ். இட் ரைசஸ் ஃப்ரம் த வெல் பாப்புலேட்டட் பிளேஸ் அப்படின்னு நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. சரிங்க. சரி சரி, இப்போ பாயிண்ட் நம்பர் 1 கிடைச்சிச்சா? பாயிண்ட் நம்பர் 1. சரிங்களா? 1 என்னது? அந்த கரடி, சிறுத்தை, அந்த சிங்கத்தின் தாக்கம் அதுல காணப்படும். சரி, இது அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதுக்கு எத்தனை தலை இருக்குது? 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. எங்க படிச்சோம்? நம்ம படிச்சோமா? அந்த 10 கொம்பு படிச்சோமா? 10 கொம்பு என்பது 10 ராஜ்யங்களை குறிக்கிறது. 7 தலைகள்னா என்ன? 10ல எத்தனை பிடுங்கப்பட்டுருச்சு? 3 பிடுங்கப்பட்டுருச்சு. 7 இருந்துச்சுல, அதனாலதான் அது என்ன செய்யுது? 7 தலைகள்னு சொல்லுது. அதன் கொம்புகளுமே 10 முடிகள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல 10 கிரவுன்ஸ் அப்படின்னு. கிரவுன்ஸ்னா என்ன? கிரவுன் யாருக்கு போடுவாங்க? ராஜா. 10 முடிகள் என்று சொன்னால் 10 ராஜாக்கள். சரிங்களா? அப்ப அங்க 10 ராஜ்யங்கள் இருக்கிறாங்க, 10 ராஜாக்கள். சரிங்களா? ராஜா இல்லாம, ராஜ்யம் இல்லாம ராஜா கிடையாது. சரிங்களா? சரி சரி, இப்போ கொஞ்சம் புரிஞ்சுச்சா? இப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்ன? ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மிருகத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம். வெளிப்படுத்த 13 இருக்கக்கூடிய இந்த மிருகத்தை கண்டுபிடிக்க போறோம். அதுல பாயிண்ட் நம்பர் 1 என்ன? அது இந்த சிறுத்தை, கரடி, சிங்கத்தினுடைய தாக்கம் அதுல காணப்படும். சரி, பாயிண்ட் நம்பர் 2. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்து 13 7வது வசனம். வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல். இருக்குங்களா? 7வது வசனம். 2வது வசனம். 7வது வசனுடைய கருத்து என்ன? அது பரிசுத்தவான்களோட அது என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். இட் பர்சிக்யூட்ஸ் காட்ஸ் பீப்புள். பரிசுத்தவான்களோட அது என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். இதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3. வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 13:5. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? 3வது பாயிண்ட் சொல்லுங்க, கண்டுபிடிச்சீங்களா? அது தூஷணங்களை அது என்ன செய்யும்? அது பேசும். தூஷணங்களை அது என்ன செய்யும்? பேசும். கிடைச்சிச்சா? அதான் பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 1 என்ன? ஞாபகம் இருக்குதுல்ல? அது அந்த பாபிலோன், மேதிய பெர்ஷியா, சிறுத்தையினுடைய குணாதிசயம், தாக்கம் அதிலே காணப்படும். 2வது பாயிண்ட் படிச்சோம், அது பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். 3வது பாயிண்ட் என்ன? பெருமையானவைகளின் தூஷணங்களை அது என்ன செய்யும்? பேசும். 4வது பாயிண்ட் வசனம் எழுதிக்கங்க சரியா.
அதே வெளிப்படுத்தல் 13 5வது வசனம். அதே வெளிப்படுத்தல் 13 5வது வசனம் பாருங்க. 5வது வசனம். பெருமையானவர்களை தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சரிங்களா? எத்தனை மாசம்? 42 மாசம். சரி சொல்லுங்க, ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள் வேதாந்தத்தின்படி? 30 நாள். இப்படிதானமா? அப்ப 42 மாசம்னா எத்தனை நாள்? ஒரு மாசத்துக்கு 30 நாள். அப்ப 42 மாசத்துக்கு எத்தனை நாள்? 42 into 30. 42 30 பெருக்குங்க. 42 into 30 போட்டா எவ்வளவு வருது? 1260 நாட்கள் வருதுங்களா? 1260 நாட்கள். தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்ப 1260 நாட்கள் அப்படின்னா எத்தனை வருஷம்? 1260 வருஷங்கள். கிடைச்சிச்சுங்களா? 1260 வருஷங்கள். சரி, இப்ப எத்தனாவது ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ்? 4வது பாயிண்ட். இப்ப 4வது ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் என்ன பாயிண்ட் சொல்லுது? அது என்ன செய்யுமா? 1260 வருஷம் ஆளுகை செய்யும். ஏதாவது மைண்ட்ல எந்த ராஜ்யம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரிங்களா? இப்பவே உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும். சரி பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாம். 4வது பாயிண்ட் முடிச்சா 5வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 5வது பாயிண்ட் வெளிப்படுத்து 13 வெளிப்படுத்து 13 2வது வசனம் பாருங்க. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. யார் அதிகாரத்தை கொடுத்தா? இந்த வசனம் சொல்லுது வலுசற்பம் கொடுத்துச்சான். சரிங்களா? வலுசற்பம் கொடுத்துச்சான். இருக்குதா? அப்ப இந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்தது என்னது? வலுசற்பம். இப்ப இந்த வலுசற்பம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அந்த வலுசற்பம் எது தெரியுமா? வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் போங்க. வெளிப்படுத்த 12ஆம் அதிகாரம் போங்க. 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனத்தை படிக்க போறோம். படிச்சு இந்த வலுசற்பம் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இந்த வலுசற்பம் என்ன கண்டுபிடிக்க போறோம்? வெளிப்படுத்த 12ல 3வது வசனம் 4வது வசனம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப இந்த வலுசற்பம்னா எதை குறிக்குது என்பதை படிக்க போறோம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும். அதே மாதிரி இங்க இருக்கா? 7 தலை 10 கொம்பு இருக்கா? சரிங்களா? தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசற்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சரிங்களா? யாரு இந்த பிள்ளை? யார் இந்த பிள்ளை? யார் இந்த ஸ்திரீ? சரி, அந்த ஸ்திரீ யாருன்னு இன்னொரு நாள் நம்ம படிக்கலாம். ஒரு சில பேர் என்ன நம்புறாங்கன்னா அந்த ஸ்திரீ வந்து மரியாளு அப்படின்னு நம்புறாங்க. மரியாதை தான் பிரசவப்பட்டாங்க, அதனால மரியாதை குறிக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மரியாதையா குறிக்குது? ஒரே ஒரு வசனம் 6வது வசனம் பாருங்களேன். அங்கே பதில் இருக்கு. 6வது வசனம் பாருங்க. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இப்ப மரியாளுன்னு சொல்லிட்டா இங்க பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? எங்கேயாவது மரியாளு 1260 நாள் வனாந்தரத்துக்கு போனதாக எங்கேயாவது இருக்குதா? இன்னொன்னு, தீர்க்க தரிசனத்தின்படி 1260 நாள் என்பது 1260 வருஷம். மரியாதை வந்து 1260 வருஷங்கள் ஆளுகை செஞ்சாங்களா? இல்ல. இந்த வசனத்தை நம்ம நேரடியா எடுத்தாலும் அது பொருந்தாது, மறைமுகமா எடுத்தாலும் அடையாளமாக எடுத்தாலும் அது என்ன செய்யாது? பொருந்தாது. அப்படின்னா இந்த அதிகாரத்தை சொல்லப்படக்கூடிய ஸ்திரீ என்பது மரியாதை என்ன செய்யாது? குறிக்காது. சரி, அப்படின்னா யார் குறிக்கும்? இந்த ஸ்திரீ என்று சொன்னால் என்ன? தீர்க்க தரிசனங்கள்ல ஸ்திரீ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சபை. அப்ப வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்திரீ என்பது எதை குறிக்குது? சபையை குறிக்குது. இப்ப இது எந்த சபை?
பிள்ளை பெற்றெடுக்குது. அந்த பிள்ளை யாரு கண்டுபிடிச்சுங்க பாப்போம். 5ஆம் வசனம் பாருங்க. 5ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க, அந்த பிள்ளை யாருன்னு. 5ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையே அவள் பெற்றாள். இருக்குங்களா? அப்ப சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆட்சி செய்யுமா? சொல்லிருங்க. இருப்பு கோலால் ஆட்சி செய்கிறவர் யாரு? அது யாரு? இருப்பு கோலால் யார் ஆட்சி செய்வா? இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து குறித்து பேசுது. அப்ப சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த குழந்தை யாரை குறிக்குது? அப்ப இந்த குழந்தை இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறது? இந்த குழந்தை குறிக்குது. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வசனம் வேணும்னா, இருப்பு கோலால் ஆளுகை செய்யக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னா வெளிப்படுத்தி 19ஆம் அதிகாரம் போங்க. வெளிப்படுத்தி 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. அதை யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிப்பதற்காக வெளிப்படுத்தி 19ஆம் அதிகாரத்துக்கு போங்க. வசனம் 11. வெளிப்படுத்தல் 19:11. இந்த இருப்பு கோலால் ஆளுகை செய்கிறவர் யாரு? வெளிப்படுத்தி 19:11 பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டு இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதில் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ண வருகிறார். இங்க ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. இதையும் ஒரு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வெள்ளை குதிரைனா இயேசு கிறிஸ்துவானவர் வெள்ளை குதிரையில வர போறாரு அப்படின்னு. இல்ல, தீர்க்கதரிசனத்துல குதிரை எதை குறிக்கும்? ஒரு வசனம் இருக்கு, நீங்களே அந்த வசனத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமா, ஜெயமோ கர்த்தரால். அப்ப குதிரை எதை குறிக்குது? யுத்த நாளை குறிக்குது. யுத்த நாளை குறிக்குது, சரிங்களா? இன்னொன்னு ஜெயத்தை குறிக்குது. அப்ப குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும். அப்ப இயேசுவானவர் 2ஆம் முறை வரும்போது எப்படி வராராம்? அவர் யுத்தம் பண்ணுவதற்காக வாராரு. பாருங்களேன், இப்ப அந்த வசனத்துல இருக்கு பாருங்க, 11ஆம் வசனத்துல, பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ள எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இருக்குதாமா? பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? பாத்தீங்களா வசனம்? குதிரை என்பது யுத்தத்தை குறிக்குது. அதே போல அந்த வசனம் சொல்லுது அவர் யுத்தம் பண்ண வர்றாரு. சரி, வேற என்ன அவர் யாருன்னு சொல்லுது பாருங்க. 14ஆவது வசனம், verse 14. 14ஆவது வசனம், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இருக்கா? 15 படிங்க. பின் சென்றார்கள், புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை ஆளுகை செய்வார். கிடைச்சிச்சு பாத்தீங்களா? அப்ப இருப்பு கோலால் ஆளுகை செய்வார் என்ன அர்த்தம்? அவர் என்ன செய்வாரு? புறஜாதிகளை அப்படின்னா துன்மார்க்கரை அவர் என்ன செய்வாரு? அழிப்பார். சரிங்களா? அப்ப அது யாரு குறித்து பேசுது? இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. இப்ப வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துலமா அங்க அந்த குழந்தை இருப்பு கோலால் ஆளுகை செய்யுமா? அப்ப அந்த குழந்தை யாரு? இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. சரிங்களா? இப்ப நம்ம எதுக்கு இதை படிச்சுட்டு இருக்கிறோம்? அந்த வலு சர்ப்பம் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப நீங்களே சொல்லிருக்க பாப்போம். 4ஆவது வசனத்துல, 4ஆவது வசனத்துல அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவருக்கு முன்பாக நின்றது. இப்ப சொல்லிருங்க, அந்த வலு சர்ப்பம் யாருன்னு சொல்லிருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எப்படியாவது அவரை கொன்றலாம் அப்படின்னு ரெடியா இருந்துச்சு. சரிங்களா? ஏரோது. அப்ப எந்த ராஜ்யம் சாம்ராஜ்யம் அங்க இருந்துச்சு? ரோம சாம்ராஜ்யம். இப்ப உங்களுக்கு கிடைச்சிச்சா? ரோம சாம்ராஜ்யம் அங்க இருந்துச்சு. அப்ப வலு சர்ப்பம் என்று சொன்னால் அது எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்குதாங்க? சாத்தான் தான் பயன்படுத்துறான். ஆனா சாத்தான் எந்த சாம்ராஜ்யம் மூலமா பயன்படுத்துறான்? அங்க ஏரோது வழியா. அப்ப ஏரோது எந்த சாம்ராஜ்யம்? ரோம சாம்ராஜ்யம். அப்ப இங்க வலு சர்ப்பம் என்று சொன்னால் எந்த சாம்ராஜ்யத்தை குறிக்குது? ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்குது. சரிங்களா? இப்ப அப்படியே போயிட்டு அந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு ஒப்பிட்டுருங்க. வெளிப்படுத்தல் 13 அந்த 2வது வசனத்துல, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்துச்சு, அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்துச்சு, அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தன, வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இருக்குதா? அப்படின்னு என்ன அர்த்தம்?
அஞ்ஞான ரோமு என்ன செஞ்சுச்சு? இந்த மிருகத்துக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் என்ன செஞ்சுச்சு? கொடுத்துச்சு. கிடைச்சிச்சா? பாயிண்ட் கிடைச்சிச்சா? எத்தனை பாயிண்ட் முடிஞ்சிச்சு? எத்தனை அடையாளம் பார்த்து முடிச்சிட்டோம்? 5 கிடைச்சிருச்சுங்களா? சரி, அடுத்தது பாருங்களேன், முக்கியமான பாயிண்ட் பாருங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் அடுத்த பாயிண்ட், 6வது பாயிண்ட், வசனம் 3. வசனம் 3 பாத்துருங்க. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. பாயிண்ட் கிடைச்சிச்சா? இது 6வது பாயிண்ட். என்ன பாயிண்ட்? இந்த மிருகம் சாவுக்கு ஏதுவான காயத்தை இது என்ன செஞ்சிருக்குது? பட்டிருக்குது. சாவுக்கு ஏதுவான காயத்தை இது என்ன செய்யுது? பட்டிருக்குது. ஆனா காயம் பட்டுச்சு. ஆனா என்ன செஞ்சுச்சு? அந்த காயம் அந்த வசனம் என்ன சொல்றது பாத்தீங்களா? சுஸ்தமாக்கப்பட்டுச்சு. wounded and healed. அப்படித்தானே? இப்ப சாவுக்கு ஏதுவான காயப்படுது. காயப்பட்ட பிறகு என்ன செஞ்சு? அது சுகமாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம? 6 பாயிண்ட். 7வது பாயிண்ட் பாருங்க. 7வது பாயிண்ட் 10வது வசனம். 10வது வசனம் பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். இருக்குதா? அப்ப இந்த மிருகம் என்ன செய்யப்படப்படும்? சிறைப்பட்டு போகும். சரிங்களா? சிறைப்பட்டு போகும். கிடைச்சிச்சா? கிடைச்சிங்களா? அது சிறைப்பட்டு போகும். சரிங்களாமா? எத்தனை பாயிண்ட் கிடைச்சிச்சு? அப்ப 7 கிடைச்சிச்சா? 8வது பாயிண்ட் பாருங்களேன். 8வது பாயிண்ட் அது என்ன செய்யும் அப்படின்னு 6வது வசனம் பாருங்க. 6வது வசனத்துல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் என்ன செஞ்சுச்சு? தூஷித்தது. சரிங்களா? இப்ப இது எத்தனாவது பாயிண்ட்? 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் எழுதிக்கங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய வாசஸ்தலத்தை தூஷித்தது. இருக்குதுங்களா? வாசஸ்தலத்தை அது என்ன செஞ்சிச்சு? தூஷித்தது. கிடைச்சிச்சுங்களாமா? இந்த வாசஸ்தலத்தை தூஷித்தது என்பதை நம்ம பிற்பாடு படிக்க போறோம். இந்த வாசஸ்தலம்னா என்ன? இதை நம்ம தானியேல் 8ஆம் அதிகாரம் படிக்கும் போது நம்ம படிப்போம். சரிங்களா? இது நீங்க கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளணும். வாசஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆசரிப்பு கூடாரம், வாசஸ்தலம். சரிங்களா? இதுல நம்ம பின்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி படிக்க போறோம். சரி, 8 பாயிண்ட் முடிச்சா? 9வது பாயிண்ட். 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 13:18வது வசனத்துல பாருங்க. அங்கே இருக்கு. வெளிப்படுத்தல் 13:18ல இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருந்தது. சரிங்களா? 9வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? அது மனுஷனுடைய லக்கம். அப்போ அது மனுஷனை குறிக்குது. அப்போ ஒரு மனுஷன் ஒருத்தன் அங்க தலைவனா இருப்பான். சரிங்களா? அங்க மனுஷன் ஒருத்தன் என்ன இருப்பான்? அங்க தலைவனாக இருப்பான். கிடைச்சிங்களாமா? அடுத்த பாயிண்ட் வெளிப்படுத்தல் 13ல 1வது வசனத்துல கடைசி பகுதியை படிக்க போறோம். வெளிப்படுத்தல் 13ல 1வது வசனத்துல கடைசி பகுதி மட்டும் நான் வாசிக்கிறேன். சரிங்களா? அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. இருக்குங்களாமா? தூஷணமான நாமம் இருந்துச்சு. பாருங்களேன், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம் அப்படின்னா, அது தூஷணமானதே பேசினதுன்னு படிச்சோம். அப்படித்தானே? 2க்கு வித்தியாசம் இருக்குது. அது எந்த வசனம் படிச்சோம்? வெளிப்படுத்தல் 13:5வது வசனத்துல படிச்சோம். என்ன படிச்சோம்? அது தூஷணமானதை பேசிச்சுன்னு படிச்சோம். ஆனா இங்க வெளிப்படுத்தல் 13ல 1வது வசனத்துல அது என்ன படிக்கிறோம்? நம்ம அதூஷணமான நாமத்தை உடையதாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது மாத்திரமில்லை. எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு நம்ம? 10 பாயிண்ட். 11வது பாயிண்ட் அதே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வெளிப்படுத்தல் 13:18ல இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கம் ஒரு வார்த்தை வருதா? அப்ப இட் ஹாஸ் a number. 11th பாயிண்ட் 11வது பாயிண்ட் என்னது? இந்த மிருகத்துக்கு ஒரு லக்கம் இருக்கிறது. இந்த மிருகத்துக்கு ஒரு லக்கம் இருக்கிறது. சரிங்களா? சரி, 11 பாயிண்ட் பார்த்துட்டு
கிடைச்சிச்சா? இந்த மிருகத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு? 11 பாயிண்ட். என்னென்ன பாயிண்ட் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன்? முதலாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் பார்த்தோம்? முதலாவது பாயிண்ட் சரிங்களா? அது அந்த பாபிலோன், மேதிய பெர்சியா, சிறுத்தை இதனுடைய குணாதிசயம் உடையதாக அது என்ன செய்யப்படும்? காணப்படும். சரிங்களாமா? பாயிண்ட் நம்பர் 2 என்ன படிச்சோம் நம்ம? பரிசுத்தவான்களை என்ன செய்யும்? துன்பப்படுத்தும். பாயிண்ட் நம்பர் 3 என்ன படிச்சோம்? இது தூஷணமானவர்களை பேசும். பேசும். சரிங்களா? இட் ஸ்பீக்ஸ் பிளாஸ்பமி. அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? அது 42 மாதங்கள் அப்படின்னு என்னது? 1260 வருஷங்கள் ஆளுகை செய்யும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் 5வது பாயிண்ட் என்னது? அது வலு சர்ப்பம் சிங்காசனத்தை கொடுத்துச்சு. அப்படின்னா யார் சிங்காசனத்தை கொடுத்தது? அந்த அஞ்ஞான ரோமு. அஞ்ஞான ரோமுக்கு அப்புறம் தான் எது வருது? இந்த சின்ன கொம்பு என்ன செய்யணும்? வரணும். 5. 6வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம? என்னமா? wounded and healed. அது காயப்பட்டு பிழைச்சிருச்சு, பிழைச்சி சொஸ்தமாயிருச்சு. சரிங்களா? 7வது பாயிண்ட் என்ன? அது சிறைப்பட்டு போகும். 8வது பாயிண்ட் என்ன? அவருடைய வாசஸ்தலத்தை தூசிக்கும். சரிங்களா? 9வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? அது மனுஷருடைய அது மனுஷனா, அது ஒரு மனுஷனா இருப்பான். ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷன் ஆளுகை செய்வான். சரிங்களா? 10வது பாயிண்ட் என்ன? அது தூஷணமான நாமத்தை உடைய நேம் ஆஃப் பிளாஸ்பமி. வெறும் தூஷணமானதை மாத்திரம் பேசாது, அது ஒரு நாமம் வச்சிருக்கோம், தனக்குன்னு ஒரு பேரை வச்சிருக்கோம். ஆனா அது எப்படிப்பட்ட பேரு? தூஷணமான பேரு. 11வது பாயிண்ட் என்ன? அது என்ன செய்யும்? அதுக்கு அதனுடைய இலக்கம் என்னது? 666. 12வது பாயிண்ட் நீ உங்களுக்கு வேணும்னா எழுதி வச்சுக்கலாம். அது சமுத்திரத்திலிருந்து எழும்பும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அப்படித்தானே? வெளிப்படுத்தி 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அது எங்கிருந்து எழும்புது? சமுத்திரத்திலிருந்து எழும்புது. இட் ரைசஸ் ஃப்ரம் a வெல் பாப்புலேட்டட் பிளேஸ். சரிங்களா? அது சமுத்திரத்திலிருந்து என்ன செய்து? எழும்புது. சரிங்களா? சரி, 12 பாயிண்ட் வச்சுக்கோ. வசனம் சொல்லிட்டேன். 12வது பாயிண்ட் வசனம் என்னது? வெளிப்படுத்தி 13:1. சரி, இப்ப இந்த மிருகம் யாரு? இந்த மிருகம் யார்? கண்டுபிடிக்கப்போ ஒண்ணுமே இல்லைங்க. நான் இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. சரி, அப்ப எத்தனை பாயிண்ட் பார்த்தோம் நம்ம? 12 பாயிண்ட் பார்த்தோம். சரிங்களா? அப்ப நம்ம இப்ப என்ன செய்யணுங்க? நம்ம இந்த மிருகம் யாருன்னு என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு எளிமையா சொல்லி கொடுக்க போறேன். இதை கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு பக்கத்துல சின்ன கொம்புன்னு போட்டுக்கங்க. தானியேல் 7 சின்ன கொம்புன்னு போட்டுக்க. ஒரு பக்கத்துல இந்த பொறுத்துக மேட்ச் த ஃபாலோவிங் பிரிப்போம்ல, அது மாதிரி நடுவில் ஒரு லைனை போட்டு ஒரு பக்கம் சின்ன கொம்புன்னு போட்டுக்கங்க. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, சரிங்களா, இன்னொரு பக்கம் இந்த வெளிப்படுத்தல் 13 மிருகம் போட்டுக்கங்க. வெளிப்படுத்தல் 13 மிருகத்தை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க போட்டுக்கங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த 2 மிருகத்துக்கும் சம்பந்தம் இருக்குதான் கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? அதற்கு சம்பந்தம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த முதல் மிருகமும் வெளிப்படுத்தி 13 இருக்கக்கூடிய முதல் மிருகமும் அந்த சின்ன கொம்பு ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா? பார்த்துடலாமா? பாயிண்ட் நம்பர் 1. இப்ப முதலாவது சின்ன கொம்பை போட்டிருக்கீங்களா? முதலாவது சின்ன கொம்பு போட்டிருக்கீங்களா? ஒரு விரல நீங்க தானியேல் 7ஆம் அதிகாரத்துல வச்சுக்கோங்க. எல்லாருமே தானியேல் 7ஆம் அதிகாரத்துல இதை ஒரு முறை என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, 2ஆ இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக தானியேல் 7ஆம் அதிகாரம் போங்க. 7ஆம் அதிகாரத்துல பாயிண்ட் நம்பர் 1ல ரெண்டும் ஒத்து வருதான்னு பாருங்க. தானியேல் 7:25. தானியேல் 7:25 பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி இருக்குங்களா? அப்ப இந்த மிருகம் சின்ன கொம்பு என்ன செய்யும்? இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? பரிசுத்தவான்களை என்ன செய்யும்? ஒடுக்கும். இப்ப அதே போல அந்த மிருகம் வெளிப்படுத்தி 13 இருக்கக்கூடிய மிருகம் என்ன செய்யும் படிச்சோம் நம்ம 7வது வசனத்துல. வெளிப்படுத்தி 13:7 என்ன படிச்சோம்? மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி இருக்குங்களா? அப்ப இந்த 2 ராஜ்யமும் பரிசுத்தவான்களோட என்ன செய்யும்? யுத்தம் பண்ணும். சரிங்களாமா? அடுத்த பாயிண்ட், 2வது பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட், வெளிப்படுத்தல் 7:8, சாரி, தானியேல் 7:8, தானியேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கிடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிட்டு அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ இந்த கொம்பிலே மனுஷர்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்ப இந்த மிருகம் என்ன செய்யுது? பெருமையானவைகளை பேசுது. அப்படித்தானே? இப்ப அதே போல இங்க வந்துருங்க, வெளிப்படுத்து 13க்கு வந்துருங்க. அதே போல வெளிப்படுத்து 13ல 5வது வசனம் பாருங்க. 13ல 5வது வசனம், பெருமையானவைகளையும் தூஷணமானவைகளையும் பேசும் வாய் இருக்குதுங்களா? அப்ப அதுவும் பெருமையானவைகளை பேசுது, இதுவும் பெருமையானவைகள் என்ன செய்கிறது? பேசுகிறது. கிடைச்சிச்சுங்களாமா? சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்களேன். 3வது பாயிண்ட், தானியேல் 7ஆம் அதிகாரத்துல அதே 8வது வசனம், அதே 8வது வசனத்துல, இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும். நான் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தானியேல் 7:8ல, இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் அப்படின்னு இருக்கா? அப்ப இங்கேயும் என்ன வார்த்தை வருது? இட் இஸ் அ மேன், மனுஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்களா? அங்கேயும் மனுஷன் என்ற வார்த்தை வருதா? ஞாபகம் இருக்குங்களா? நம்ம படிச்சோமா இல்லையா? அங்கேயும் வெளிப்படுத்தல் 13ல 18வது வசனம் படிச்சோம். அப்படிதானே? இதுல ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய லெக்கமா இருக்கிறது. இருக்குங்களா? அப்ப அங்கேயும் மனுஷன், இங்கேயும் மனுஷன். 3 பாயிண்ட் கிடைச்சா? என்னென்ன 3 பாயிண்ட்? பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணுது, ரெண்டுமே பரிசுத்தவான்களை யுத்தம் பண்ணுது, ரெண்டுமே பெருமையானவைகளை பேசு, ரெண்டுமே என்ன செய்யுது? மனுஷன் என்ன செய்யறான்? ஆளுகை செய்யறான். 4வது பாயிண்ட், 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்க பாருங்களேன். தானியேல் 7ல 25வது வசனம், தானியேல் 7:25 வசனம், உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். சரிங்களா? ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும். இங்க அப்படின்னா என்ன? போன முறை படிச்சுட்டோம் நம்ம. ஒரு காலம், அரை காலங்களும் காலங்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1260 வருஷங்கள். சரிங்களா? அப்ப இந்த சின்ன கொம்பு 1260 வருஷங்கள் என்ன செய்யும்? ஆட்சி செய்யும். இப்ப அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல 42 மாசம் அல்லாமலும், கடைசி பகுதி படிங்க, வெளிப்படுத்தல் 13:5ல அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுத்தது. அப்ப 42 மாதம் எத்தனை? 1260 வருஷம். சரிங்களா? அப்ப சின்ன கொம்பும் 1260 வருஷங்கள் ஆட்சி செய்யும், இதுவும் 1260 வருஷங்கள் என்ன செய்யும்? ஆட்சி செய்யும். எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு? 4 கிடைச்சிச்சுங்களா? சரி, இப்ப இந்த சின்ன கொம்பு எங்க இருந்து எழும்பிச்சு? இந்த சின்ன கொம்பு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தானியேல் 7ஆம் அதிகாரத்துல சின்ன கொம்பு யார்கிட்ட இருந்து வந்துச்சு? எந்த மிருகத்துல காணப்படுச்சு சின்ன கொம்பு? அந்த 4ஆம் மிருகத்திலிருந்து காணப்படுச்சு. அப்படிதானமா? இந்த 4வது மிருகம் எங்க இருந்து எழும்பிச்சு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். 4வது மிருகம் எங்க இருந்து எழும்பிச்சு? வசனம் 3, தானியேல் 7:3 பாருங்க. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. சரிங்களா? அப்ப அந்த 4வது மிருகம் எங்க இருந்து எழும்பிச்சு? சமுத்திரம். அப்ப 4ஆம் மிருகத்துல தான் என்ன இருக்குது? சின்ன கொம்பு. அப்ப சின்ன கொம்பு எங்க இருந்து எழும்பிச்சு? சமுத்திரத்திலிருந்து எழும்பிச்சு. அதே போல வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிற இந்த மிருகம் இது எங்க இருந்து எழும்பிச்சு? முதல் வசனம், வெளிப்படுத்தல் 13:1, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்ப இந்த மிருகம் எங்க இருந்து எழும்பிச்சு? சமுத்திரத்திலிருந்து என்ன செஞ்சு? எழும்பிச்சு. கிடைச்சிச்சா? எத்தனை பாயிண்ட் பார்த்தாச்சு நம்ம? 5 பாயிண்ட் கிடைச்சிச்சா? அது மாத்திரமல்ல, இன்னொரு பாயிண்ட் பாருங்க. தானியேல் 7:23, 6வது பாயிண்ட். தானியேல் 7:23 பாருங்க. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம்
ராஜ்யம் அது எல்லா ராஜ்யங்களையும் பார்க்கணும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சிக்கும் இருக்குங்களா. அப்ப இந்த 4ஆம் மிருகத்துலதான் என்ன இருக்குது, இந்த சின்ன கொம்பு இருக்குது, அப்படித்தானமா. அப்ப என்ன ஒரு அடையாளம், இன்னொரு அடையாளம் வருது, அது பூமியெல்லாம் பட்சிக்கும் அப்படின்னா அது பூமியை எல்லாம் ஆளுகை செய்யும். அப்ப இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும், பூமியை எல்லாம் அது என்ன செய்யும், ஆளுகை செய்யும். சரிங்களா. இந்த வெளிப்படுத்து 13ல சொல்லப்படக்கூடிய அந்த மிருகம் பூமியெல்லாம் ஆளுகை செய்யுமா. வெளிப்படுத்து 13 போயிருங்க. வெளிப்படுத்தல் 13ல 3வது வசனம் பாருங்க. வெளிப்படுத்து 13ல 3வது வசனம் எழுதிக்கங்க. அதன் தலைகள் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி இருக்குங்களாமா. பூமியில் உள்ள யாவரும் கிடைச்சிச்சுங்களா. சரிம்மா. அப்ப இந்த மிருகம் என்ன செய்யும், பூமியை முழுவதும் தன்னுடைய கட்டுக்குள்ளாக வைக்கும். அதே போல அங்க அந்த சின்ன கொம்பு என்ன செய்யும், பூமியை முழுவதும் அது என்ன செய்யும், பட்சிக்கும். சரிங்களா. எத்தனை பாயிண்ட் கிடைச்சிருச்சு, 6 சிமிலாரிட்டிஸ், ஒற்றுமைகள் பார்த்தோம். அப்படிதானமா, 6 சிமிலாரிட்டிஸ், நம்ம ஒற்றுமைகளை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மனசுல வைத்துக்கொள்ளுங்க. 6ங்களா 7ஆ, பசுத்தவான்களோட யுத்தம் பண்ணுது. அடுத்த பாயிண்ட் படிச்சோம் நம்ம, பெருமையானங்களை பேசும். அடுத்தது அது ரெண்டுமே மனுஷன்தான். 4வது 1260 வருஷங்கள். 5வது பாயிண்ட் பூமி முழுவதும் சமுத்திரத்திலிருந்து எழும்புது. 6வது பாயிண்ட் பூமியிலிருந்து என்ன செய்யுது, பூமியெல்லாம் ஆளுகை செய்யறது. சரி, இப்ப சொல்லுங்க, இந்த சின்ன கொம்பும் இந்த முதல் மிருகமும் ஒன்னா இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா. உங்களுக்கு புரியுதா. தானியேல் 7ல சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன கொம்பும் வெளிப்படுத்து 13ல சொல்லப்படக்கூடிய அந்த சீ பீஸ்ட், சரிங்களா, சமுத்திரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த மிருகம், ரெண்டு மிருகமுமே என்னதான், ஒண்ணுதான். உங்களுக்கு கிடைச்சிச்சா, பாயிண்ட் கிடைச்சிச்சா. இப்ப சொல்லுங்க, அந்த சின்ன கொம்பு யாரை குறிக்குன்னு போன முறை படிச்சோம் நம்ம, அது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை குறிக்குது. அங்க இருக்கிற மக்களை ஆண்டவர் என்ன செய்யல, தாக்கல. சிஸ்டம், காட் இஸ் டாக்கிங் அபௌட் தி சிஸ்டம். சரிங்களா. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை அது என்ன செய்கிறது, அது குறிக்கிறது. இதுதான் நம்ம போன முறை நம்ம படிச்சோம். சரிங்களா. அந்த சின்ன கொம்பு எதை குறிக்குதுன்னு படிச்சோம். அப்ப இந்த வெளிப்படுத்தல் 13ல சொல்லப்படக்கூடிய இந்த முதல் மிருகம் அப்ப யாரை குறிக்குது, அது அதுவும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை தான் குறிக்குது. சரிங்களா. ஆண்டவர் அங்க இருக்கக்கூடிய மக்களை வெறுக்கிறவர் அல்ல. ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எதுக்கு எதிரானவர், ஆண்டவர் அசத்தியத்துக்கு எதிரானவர், பாரம்பரியம் கலாச்சாரங்களுக்கு எதிரானவர், துர்க்கிரியைகளுக்கு எதிரானவர். சரிங்களா. அப்ப ஒரு ராஜ்யம் கடைசியில எழும்பும்பா, அது இதெல்லாம் என்ன செய்யும் என்று ஆண்டவர் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சரி, இப்ப தானியேல் 7ல பார்க்காத ஏதோ ஒரு பாயிண்ட் இதுல பார்க்காம இருக்கிறோமா, பார்க்காம இருக்கிறோமா, அதுதான் இங்க நம்ம பார்க்கணும். என்ன கேள்வியோடு நம்ம ஆரம்பிச்சோம், தானியேல் 7ல 1798 ஆட்சி முடியுது அப்படின்னு வந்திருக்குது. அதே நேரத்துல 2ஆம் வருகை வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம், இந்த கேள்வியோடு தான் ஆரம்பிச்சோம். சின்ன கொம்பு 1798 முடிஞ்சு போயிருன்னு சொல்லுது. ஆனா அதே நேரத்துல நித்தியராஜ்யம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம், உங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிச்சா. இங்கதான் பதில் இருக்கு. எங்க பதில் இருக்குது, அப்படியே 21 தானியேல் வெளிப்படுத்து 13 இப்ப அந்த பாயிண்ட கண்டுபிடிக்க போம். சரிங்களா. wounded and healed இருக்குல்ல, அந்த பாயிண்ட போட்டுக்கங்க. சரிங்களா. காயப்பட்டு சொஸ்தமாக்கப்பட்டுன்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட போட்டுக்கங்க. சரிங்களா. அந்த பாயிண்ட போட்டாதான் இப்ப அது உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம 6 ஒற்றுமைகளை பார்த்துட்டோம். இப்ப நம்ம அதுல பார்க்காத பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அதாவது தானியேல் 7ல அந்த சின்ன கொம்புல பார்க்காத கருத்தை மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரிங்களாமா. சரி, வெளிப்படுத்த 13ல 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனத்துல அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும்
சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவுக்கேதுவான காயம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்களேன், அதே அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க, வெளிப்படுத்து 13 10வது வசனம் பாருங்க. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பாயிண்ட் கிடைச்சிச்சா? அந்த காயம் என்னன்னு கிடைச்சிச்சா? இப்ப இந்த மிருகம் அநேக பேரை சிறைப்படுத்திச்சு, அப்படித்தானே? பரிசுத்தவான்களை ஒடுக்கிச்சு, கொலை செஞ்சுச்சு. அதே போல இந்த மிருகமும் என்ன செய்யும்? சிறைப்பட்டு போகும். இந்த மிருகமும் பிடிக்கப்படும். சரிங்களாமா? அப்ப இது சிறைப்பட்டு போகிறது, பிடிக்கப்படுறது தான் ஆண்டவர் என்ன சொல்றாங்க? காயம். சரிங்களா? அப்ப 1798ல இந்த மிருகம் பிடிக்கப்பட்டுச்சு, நம்ம படிச்சோம்ல. எந்த ராஜ்யம் பிடிச்சிச்சு? பிரெஞ்சு ராஜ்யத்துல. பிரெஞ்சு ராஜ்யத்துல நெப்போலியன் அவர் என்ன செய்யறாரு? அவருடைய தளபதியான பெர்த்தியரை அனுப்புறாரு. 1798ல அனுப்பி அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல போப்பு அவங்க ஆளுகை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? கைது செஞ்சு அவரை சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. இதுதான் எப்ப நடந்துச்சு? 1798வது ஆண்டுல இது என்ன செஞ்சுச்சு? நடந்துச்சு. இதுதான் என்னது? காயம், அடிக்கப்படுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதான் சாவுக்கு ஏதுவான காயம், wounded. சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் என்ன செய்யுது? நடக்குது. சரிங்களாமா? இப்ப சாவுக்கு ஏதுவான காயம் அப்படின்னு விட்டுட்டாரு ஆண்டவரு. என்ன சொல்றாரு? அது சுஸ்தமாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, ஒரு காரியத்தை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த சின்ன கொம்பு 2 காரியத்தை ஆளுகை செஞ்சுச்சுன்னு படிச்சோம், அப்படித்தானே? அது எதெல்லாம் ஆளுகை செஞ்சுன்னு படிச்சோம்? அது நாடையும் தேசத்தையும் ஆளுகை செஞ்சுச்சு. இன்னொன்னு எதை ஆளுகை செஞ்சுச்சு? சபையும் என்ன செஞ்சுச்சு? ஆளுகை செஞ்சுச்சு. ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சோமா? சர்ச் அண்ட் த ஸ்டேட், ரெண்டையும் ஆளுகை செஞ்சுச்சு. இப்ப எதுக்கு காயம் ஏற்பட்டுச்சு? சர்ச்சுக்கா ஸ்டேட்டுக்கா? அவங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஆளுகை பிடிக்கப்படுது. சரிங்களா? அப்ப எது அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேட் பவர், ஆளுகை செய்யக்கூடிய அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஸ்டேட் பவர் தாக்க பிடிக்கப்பட்டு எங்க போட்டாங்க? அவங்கள ஜெயில போட்டாங்க. ஆனா சபை இருந்துச்சா? சபை இருந்துட்டே தான் இருந்துச்சு. அந்த போப்ப அவர் பெர்த்தியர் பிடிச்சி ஜெயில போடுறாங்க. ஆனா இன்னொரு போப்பு வந்து சபை நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. ஆனா என்ன இல்ல? இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த வல்லமை, அதிகாரம் என்ன இல்ல? இல்ல. பிடிக்கப்பட்டுச்சுங்களா? இப்ப அதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நம்ம? சாவுக்கு ஏதுவான காயம். இப்ப சாவுக்கு ஏதுவான காயம்னா என்ன? ஸ்டேட் பவர் என்ன ஆயிடுச்சு? இந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய பவர் என்ன பண்ணுச்சு? பிடிக்கப்பட்டுருச்சு, எடுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இதை நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஆனா சபை நடந்து கொண்டே வருது. அதுக்கப்புறம் சபை நடந்து கொண்டே தான் வருது. சரிங்களா? இப்ப சொஸ்தமாகணும் என்ன அர்த்தம்? எது சொஸ்தமாகணும்? காயம்னா என்ன? தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை எடுக்கப்பட்டுருச்சு, இதான் காயம். அப்ப சொஸ்தமாகணும் என்ன அர்த்தம்? மீண்டும் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த வல்லமை அந்த மிருகம் என்ன செய்யணும்? பெறணும். இதுதான் என்னது? சொஸ்தமாகிறது என்று அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதா? சரிங்களா? நம்ம எதை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம்? ஒரு தேசத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். மிருகம் என்பது ஒரு ராஜ்யத்தை குறித்து படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப ராஜ்யத்தை ஆளுகை செய்யக்கூடிய அந்த வல்லமை என்ன செய்யப்பட்டுச்சுங்க? எடுக்கப்பட்டுச்சு. அது பேர் தான் என்னது? சாவுக்கு ஏதுவான காயம். நீங்க எழுதி வச்சு, சரியா நீங்க எழுதி வச்சுக்கணும். சாவுக்கு ஏதுவான காயம் என்றால் என்ன? தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை எடுக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? தேசத்தை ஆளுகை செய்ய வல்லமை இப்ப இல்ல. இப்ப சொஸ்தமாகிறது அர்த்தம் ஹீலிங். ஹீல்டு என்ன அர்த்தம்? மீண்டும் தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையை பெறுவதுதான் சொஸ்தமாகிறது. அதை நீங்க கொஞ்சம் சரியாய் புரிஞ்சுக்கணும். சரி, காயம் எப்ப பட்டுச்சு? 1798ல. ஆனா தீர்க்கதரிசனம் என்னமா சொல்லுது? தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? அந்த காயம் சொஸ்தமாக்கப்படும். இதான் தீர்க்கதரிசனம். இதை எங்க சொல்லல ஆண்டவர்? தானியேல் 7ல சொல்லல. தானியேல் 7ல எப்படி சொல்லிட்டாருன்னா, எப்பா அது 1798ல ஆளுகை முடிஞ்சாலும் 2ஆம் வருகையில தான் அது அழியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்படி அது மீண்டும் வரும் என்பதை சொல்லல ஆண்டவர். அதை எங்க சொல்லியிருக்காரு ஆண்டவர்? வெளிப்படுத்தல் 13ல தீர்க்கதரிசனமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா
அது காயப்பட்டுச்சுல, மீண்டும் சொஸ்தமாகும். மீண்டும் அது தேசத்தை அது என்ன செய்யும்? அது ஆளுகை செய்யும். அது நடந்துச்சா? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா கொஞ்சம் நம்ம பார்த்துடலாமா? ஒரே ஒரு ஸ்லைடை மாத்திரம் நான் உங்களுக்கு காமிக்கலான்னு ஆசைப்பட்டேன். அப்படியே கொஞ்சம் பாருங்க. இங்க அமெரிக்க கலைக்களஞ்சியம் ஒரு சரித்திர சான்றுகள் கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ். அமெரிக்க கலைக்களஞ்சியம் 1941 பதிப்பு. அதுல பாருங்க, கிபி 1798 பெர்தியர் ரோமாபுரிக்குள் நுழைந்து போப்பாதிக்க அரசாங்கத்தை பிடித்து கட்டி ஒரு ஜனநாயக அரசாங்கத்தை நிலைநாட்டினார். இருக்குங்களா? நிலைநாட்டுறார். அப்ப இது எப்ப நடந்துச்சு? 1798 கிபி, சரிங்களா? 1798 போப்பாதிக்க அரசாங்கத்தை ஒழித்து கட்டி ஜனநாயக அரசு நிலைநாட்டுறாங்க. இப்ப பாருங்க அம்மா, இது ரொம்ப முக்கியமானதுமா. இந்த சொஸ்தமாச்சின்னு இருக்குங்களே, தீர்க்க தரிசனத்துல wounded and healed ஒரு வார்த்தை வருதுலம்மா. இந்த வார்த்தைய யார் பயன்படுத்தினா தெரியுமா? இது யாரு பயன்படுத்தினா தெரியுமாமா? இது ஒரு ஆர்டிக்கிள், நான் இங்க போட்டிருக்கிறேன் ஒரு ஆர்டிக்கிள், சரிங்களா? சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல், இது ஒரு ஆர்டிக்கிள். இது எப்போ வந்துச்சு தெரியுமா? பிப்ரவரி 11 ஒரு நாளிதழ் ஒண்ணு வெளியில வருது. பிப்ரவரி 11 1929 ஆண்டு, சரிங்களா? சான் பிரான்சிஸ்கோ கிரானிக்கல் சொல்லுவாங்க. 1929 ஆண்டுல இந்த ஒரு நாளிதழ் வெளியில வருது. அது என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க தெரியுமா? நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? இத பாருங்க, ஹீலிங் த வூண்ட் இருக்குங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? காயம் சொஸ்தமாக ஆரம்பிச்சிருச்சு, இருக்குங்களா? இது யார் பயன்படுத்திருக்கிறா? ஒரு நாளிதழ்ல 1929 வந்திருக்கு. சரி, அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த படத்துல பாருங்க, 2 பேர் உட்கார்ந்துருக்காங்களா? அங்க போப்பு அவங்க உட்கார்ந்துருக்காங்களா? அங்க இன்னொரு தலைவர் உட்கார்ந்துருக்காங்களா? இவங்க யார் தெரியுமா? முசலோனி. முசலோனி யாரு? கிபி 1929 இத்தாலியன் அதிபர் தான் யாரு? இத்தாலியன் அதிபர் தான் யாரு? இந்த முசலோனி. இவர் என்ன செய்யறாரு? உடன்படிக்கை பண்றாரு. யாரோட உடன்படிக்கை பண்றாரு? போப் அவரோட ஒரு ஹிஸ்டாரிக், ஒரு வரலாற்று முக்கிய ஒரு ஒப்பந்தத்துல கையிடுறாங்க, கையொப்பம் போடுறாங்க. என்ன கையொப்பம் தெரியுமா? கிபி 1929 ஆண்டு இத்தாலியின் அதிபரான முசலோனியின் உடன்படிக்கையின்படி ரோம் நகரில் போப் வசித்த வாட்டிக்கன் நகரம் தனி நாடாக இத்தாலி அங்கீகரித்தது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யல? அது வெறும் சபையை மாத்த தான் ஆளுகை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. அது எப்ப காயம் ஏற்பட்டுச்சு? 1798. ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுது அது என்ன செய்யும்? அந்த காயம் சொஸ்தமாகும், தேசங்களை மீண்டுமாக ஆளுகை செய்யும். சொஸ்தமாச்சா? சொஸ்தமாக ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு, அப்படித்தானே? எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? 1929 ஆண்டுல. அப்ப அதை யார் கையில ஒப்படைக்கிறாங்க? போப் கையில. நீங்க என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்க என்று சொல்லிட்டு அந்த வாத்திக்கன் நகரத்தை என்ன செய்யறாங்க? அவருக்கு ஒப்படைச்சு ஆளுகை செய்யக்கூடிய அந்த பலத்தையும் அதிகாரத்தை என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆனா தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளிப்படுத்தி 13 போயிருங்க. வெளிப்படுத்தி 13 தீர்க்கதரிசனம் என்ன சொல்லுது? 3வது வசனம் பாருங்க. 3வது வசனம், அதன் தலைகள் ஒன்று சாவுக்கேதுவாய் காயம் பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி. இருக்குங்களா? எத்தனை பேரு? பூமியில் உள்ள யாவரும். இப்ப அவர் எந்த நாட்டை மட்டும் தான் ஆளுகை செய்யறாரு? அந்த வாட்டிக்கன் நகரத்தை மாத்திரம் என்ன செய்யறாரு? அவரு ஆளுகை செய்யறாரு, அப்படித்தானமா? அது ஒரு தேசமாக இருந்து அவர் ஆளுகை செஞ்சுட்டு வர்றாரு. ஆனா இன்னும் இந்த உலகம் முழுவதையும் என்ன செய்யல? அதிகாரப்பூர்வமாக அபிஷியலா இன்னும் ஆளுகை செய்யல. ஆனா ஆனா நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? அவர் அநேக நாடுகளுக்கு போறாரா இல்லையா? சரிங்களா? அமெரிக்க அதிபர்லாம் சந்திக்கிறாங்களா இல்லையா? சரிங்களா? சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுறாங்களா இல்லையா? பேசுறாங்களா இல்லையா? தீர்க்க தரிசனத்தின்படி அந்த சின்ன கொம்பு என்ன செய்யும்? இந்த மிருகம் என்ன செய்யும்? இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யும். அப்ப அந்த ஹீலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சா இல்லையா? சரிங்களா? சொஸ்தம் ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. சரிங்களா? அப்ப எவ்வளவு அழகா தீர்க்கதரிசனம் நிறைவேறுதா இல்லையா? அப்ப 1798 அது முழுசா முடிய போறது கிடையாது. சொஸ்தம் ஆகும். சொஸ்தமாக ஆரம்பிச்சிருச்சு. 1929 சொஸ்தமாக
ஆரம்பிச்சிருச்சு என்று சொல்லி தீர்க்கதரிசனம் நமக்கு தெளிவாக என்ன செய்கிறது, நமக்கு சொல்லுது. இங்க பாருங்க, இதான் அந்த நாளிதழ் சான் பிரான்சிஸ்கோ நாளேடு பிப்ரவரி 11, 1929. ரோமாபுரியின் பிரச்சனை இன்று இறைவின்படி கடந்த காலம் காரியமாகிவிட்டது. வாட்டிக்கனும் இத்தாலியுடன் சமாதான நிலைமையில் இருக்கிறது. புகழ்பெற்ற ஆவணத்தில், சரிங்களா, புகழ்பெற்ற டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்துக்களை பொறித்ததால் காயம் சொஸ்தமாயிற்று. இரு பக்கங்களிலும் பரஸ்பரமான அன்பு வெளிக்காட்டப்பட்டது. இதுதான் எதுல இருந்துச்சு தெரியுமாமா? இதுதான் அந்த நாளிதழ்ல இருந்துச்சு. சரிங்களாமா? இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சா? சரிங்களா? சரி, அப்ப தீர்க்கதரிசனப்படி அப்படியே அழகா அது என்ன செய்யும், அது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யறோம், பாக்குறோம். சரி, ஒரு பாயிண்ட் படிச்சோம் நம்ம. அதுல சிறைப்படுத்தி கொண்டு போகும் படிச்சோமா இல்லையா? கேப்டிவ்ஸ் படிச்சோமா இல்லையா? சிறைப்படுத்தி கொண்டு போவோம். சிறைப்படுத்தப்பட்டுச்சா இல்லையா? படிச்சு நம்ம படிச்சோம், அப்படிதானே? 1798 அது சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு. சரித்திரம் சொல்லுது, அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அந்த போப்பு அவர் அந்த சிறையிலே அவர் என்ன செஞ்சிடறாங்க, அந்த சமயத்துல இருந்த போப்பு அவரு என்ன செஞ்சாரு, சிறையிலே இறந்துடுறாங்க. சரிங்களா? இதுதான் சரித்திரம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. சரி, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அந்த அதற்கு ஒரு தூஷணமான நாமம் இருக்குது, அப்படிதானமா? இந்த நாமம் எங்க இருக்குது? 13ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதுதான் நம்ம அந்த 13ஆம் முதல் வசனம் பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. இப்ப நம்ம மிருகத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அப்படிதானமா? நம்ம தலைப்பு என்ன, 666 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும், மிருகத்தை கண்டுபிடிக்கணும். மிருகத்தை கண்டுபிடிச்ச பிறகு அந்த மிருகத்தை எந்த நாமம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்படிதானமா? அப்ப அந்த மிருகத்துக்கு ஒரு நாமம் இருக்குதான். அந்த நாமம் எங்க இருக்குது? அதுடைய தலையில இருக்குது. தலையில என்ன அர்த்தம்? அது உயர்ந்த பெயரு, அது ஒண்ணு. இன்னொன்னு எங்க என்ன அர்த்தம்? லிட்டரலா சொல்ல போனா தலை என்று என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்ப எந்த நாமம் அது தூஷணமான நாமமா? சும்மா இப்ப கம்ப்யூட்டர்னு சொல்றோம், அது தூஷணமான நாமமா? ஸ்பைடர்மேன், சக்திமான அல்ல தூஷணமான நாமமா? இல்ல. அப்ப ஒரு பேரு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது தூஷணத்தை வெளிப்படுத்த வேண்டும், தூஷணத்தை வெளிப்படுத்த வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த இது என்ன, எதை குறிக்குது அப்படின்னு கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் பாருங்க. அப்படியே இந்த ஸ்லைடை பாருங்க, பிபிடில அந்த ஸ்லைடை அப்படியே பாருங்க. என்ன நாமம், அந்த தலையில என்ன நாமம் இருக்குது அப்படின்னு. இது ஒரு நாளிதழ். எந்த நாளிதழ் தெரியுமா? அவர் சண்டே விசிட்டர் அப்படின்னு ஒரு நாளிதழ்ல ஏப்ரல் 18ஆம் தேதி 1915 ஒரு நாளிதழ் ஒண்ணு வெளியில வருது. சரிங்களா? ஒரு அந்த நாளிதழ்ல என்ன வெளியில வருதுன்னு பாருங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, போப்புடைய அந்த கிரவுன் இருக்கு பாத்தீங்களா? போப்பு அவருக்கு இந்த கிரவுன் இருக்குல்ல, அந்த கிரவுன்ல சில எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்களா? அவருடைய கிரீடத்துல சில எழுத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த எழுத்துக்கள் என்ன தெரியுமா? அது லத்தீன் மொழியில நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வாட்டிகனுடைய அபிஷியல் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்? லத்தீன். அதிகாரப்பூர்வ மொழி என்னது? லத்தீன். அதுல என்ன மொழி, என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டு தெரியுமா? இந்த வார்த்தை நீங்க இது லத்தீன்ல இருக்குது. அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்னா எழுதிக்கணும். சரிங்களா? அந்த வார்த்தை என்னன்னா விகாரியஸ் ஃபில்லிடேன்னு சொல்லுவாங்க. இது லத்தீன் வார்த்தை. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. VICARIUS விகாரியஸ் ஃபில்லிடே FILLIDEI. இதுதான் அந்த வார்த்தை அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. சரி, இந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வார்த்தை ஒரு ஒரு உயர்ந்த பெயர் என்று சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இங்க தமிழ்ல போட்டிருக்கேன் பாருங்களேன். 2வது இதுல பாருங்க, தமிழ்ல போட்டிருக்கேன். அது என்ன நாமம் என்றால் விகாரிஸ் பில்லிடி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனுடைய பதிலாளி. சரிங்களா? தேவனுடைய பதிலாளி. அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவகுமாரனுக்கு பதிலாக பூமியை ஆளுகிறவர். சரிங்களா? இப்ப சொல்லுங்க, இந்த நாமம் ஒரு தூஷணமான நாமமா இல்லையா? என்னம்மா? தூஷணமான நாமம் இல்லையா? இப்ப இந்த நாமம் இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த நாமம் எந்த நாமம்? தேவனுடைய பதிலாளி. தேவன் இயேசுவானது உலகத்துல இருந்தார், அவரு போயிட்டாரு.
இப்ப யார்தான் அந்த இயேசுவானவர்? யாரு? அந்த தெய்வம் யாரு? நாங்க தான் அந்த தெய்வம். நாங்க சொல்றதுதான் கட்டளை. நாங்க எப்படி அவர் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது, இப்ப எங்களுக்கும் மன்னிக்கிறதற்கு, பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் இருக்குது. அப்ப அதை அதனாலதான் இந்த பேரை அவங்க வச்சிருக்காங்க. என்ன பேரு? விக்காரியஸ் பில்லிடை. அப்ப தூஷணமான நாமம் கண்டுபிடிச்சிட்டோமா? தூஷணமான நாமம். அப்ப நாமத்தை கண்டுபிடிச்சாச்சு, அப்படித்தானமா? இப்ப இந்த நாமத்தை, அப்ப மிருகத்தை கண்டுபிடிச்சாச்சு, நாமத்தை கண்டுபிடிச்சாச்சு, அது தூஷணமான நாமம்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த நாமத்தை, அந்த நாமம் யாருடைய நாமம் படிச்சோம் நம்ம? ஒரு மனுஷனுடைய நாமம், அப்படித்தானமா? இது மனுஷனுடைய நாமமா இல்லையா? மனுஷனுடைய நாமமா இல்லையா? இது மனுஷனுடைய நாமம். எல்லா குழுவும் பொருந்துதான் பாருங்க. நம்ம 666 என்னன்னு சொல்லி ஆரம்பத்துல சில குழுவை போட்டிருந்தோம்ல, அது மனுஷனுடைய நாமமா இருக்கணும், அது மிருகத்தினுடைய நாமமா இருக்கணும், அந்த நாமம் தூஷணமான நாமமா இருக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? அது எங்க இருக்கணும்? தலையில இருக்கணும். இதெல்லாம் பொருந்துதா இல்லையா? சரியா பொருந்திட்டு வருதா? அப்படியே பாருங்க. இப்ப ஆனா இப்ப என்ன செய்யணுமா? கணக்கு போடணும் நம்ம, அப்படிதானமா? அத எதை பயன்படுத்தணும் படிச்சோம் நம்ம? புத்தியை பயன்படுத்தி கணக்கு போடணும். சரிங்களா? இப்ப கணக்கு போட்டு பார்க்கலாமா? இப்ப அந்த பெயர் எடுத்து கொஞ்சம் நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாமா? சரி பாருங்களேன். இதுதாமா இந்த கணக்கு. இப்ப பெயரை கண்டுபிடிச்சாச்சு, அப்படிதானமா? அந்த பெயர் என்ன? விக்காரியஸ் பில்லிடை என்ற ஒரு பெயரை நம்ம என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம கணக்கு போடணும். இப்ப இது எந்த வார்த்தைன்னு படிச்சோம்? இது வந்து லத்தீன் லத்தீன் அந்த பாஷையில சொல்லப்பட்ட வார்த்தை. இப்ப இந்த ரோம கத்தோலிக்க சபை அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணக்கு போடும்போது எந்த வார்த்தையை, எந்த எந்த நடையை பயன்படுத்துவாங்க? இப்ப நம்மளாம் பயன்படுத்துறோம்ல, ரோமன் நியூமரல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம கூட பயன்படுத்துற ரோமன் நியூமரல்ஸ். ஐனா 1 நம்ம சொல்றோமா இல்லையா? வீனா 5ன்னு சொல்றோமா இல்லையா? எக்ஸ்னா 10ன்னு சொல்றோமா இல்லையாமா? நம்ம இது எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் இது வந்து ரோமன் நியூமரல்ஸ், ரோமருடைய கணக்கு. சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்களேன். அப்ப வீணா 5, அப்படித்தானமா? ஐனா என்னது? 1. சீனா எவ்வளவு சொல்லுவாங்க? 100. சரிங்களா? ஏனா அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்குமா? வீக்கு என்ன மதிப்பு கொடுப்பாங்க? 5ன்னு கொடுப்பாங்க. ஐக்கு என்ன மதிப்பு சொல்லுவாங்க? 1. சிக்கு 100. இது நீங்க எங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சும்மா போயிட்டு கூகுள்ல போயிட்டு ரோமன் நியூமரல்ஸ் வேல்யூஸ் போட்டு பாருங்க. ரோமன் லெட்டர்ஸ் உடைய வேல்யூஸ், ரோம எழுத்துக்களுடைய மதிப்புகள். வீக்கு என்ன மதிப்பு? நமக்கு தெரிஞ்சது என்னது? வீக்கு நமக்கு மதிப்பு தெரியும், அப்படித்தானே? எல்லாரும் பயன்படுத்துறோம். அன்னைக்கு கூட ஸ்கூல்ல 5க்கு என்ன பயன்படுத்துறோம்? வி பயன்படுத்துறோம். 1க்கு என்ன பயன்படுத்துறோம்? 5 பயன்படுத்துறோம். 10க்கு என்ன பயன்படுத்துறோம்? எக்ஸ் பயன்படுத்துறோம், அப்படித்தானமா? அதே போலதான் அந்த ரோம நியூமரல்ஸ் உடைய மதிப்பை அப்படியே இங்க தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். விக்கு 5, ஐக்கு 1, சிக்கு 100, ஏக்கு 0, ஆருக்கு 0, ஐக்கு 1, யூக்கு 5, எஸ்க்கு 0. மொத்தம் எவ்வளவு வருது? 112. அடுத்தது எஃப்க்கு 0, ஐக்கு 1, எல்னா அவருடைய மதிப்பு என்னது? 50. ஐக்குடைய மதிப்பு 1, ஐயுடைய மதிப்பு 1, அது எவ்வளவு வருது? 53. திருப்பி டி உடைய மதிப்பு என்னது? 500. ஈயுடைய மதிப்பு 0, ஐயுடைய மதிப்பு 1, மொத்தம் எவ்வளவு வருது? 501. இப்ப இந்த 3ஐயும் கூட்டுங்க. சரிங்களா? இந்த 112, 53, 501 இந்த 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 666 வந்துரும். சரிங்களா? 666 வந்துரும். ஒரு சில பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரதர் நான் கம்ப்யூட்டரையும் கூட்டுறேன் பிரதர், COMPUTER, நான் கம்ப்யூட்டரை கூட்டினா கூட 666 வருது அப்படின்னு ஒருத்தங்க என்ன காமிச்சாங்க. நான் சொன்னேன், பிரதர் அந்த நாமம் எப்படிப்பட்ட நாமமா இருக்கணும்? தூஷணமான நாமமா இருக்கணும். நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய எழுத்துக்கள் அது என்னவா இருக்கணும்? தூஷணமான நாமம் வரணும். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப சாதாரண ஒரு வார்த்தை எடுத்துட்டு நான் 666 போட்டு அப்படி இல்ல. அது மிருகத்துடைய நாமமா இருக்கணும். ஒரு ராஜ்யத்தினுடைய தலைவர் அவருடைய நாமமா அது என்ன செய்யணும்? இருக்கணும். அது தூஷணமான நாமமாக அது என்ன செய்யணும்? இருக்கணும். அதை எடுத்து கணக்கு போடும் போது இது என்ன செய்யணும்? அது பொருந்தணும் அப்படின்னு புரிய வச்சேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்ப எதுக்கு ஆண்டவர் இந்த 666 எதுக்குதான் ஆண்டவர் கொடுத்தாரு? இந்த மிருகத்தை கண்டுபிடிக்க தான் இதை கொடுத்தாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுமா. 666 என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் த ஐடென்டிபிகேஷன் மார்க்ஸ் டு ஐடென்டிஃபை திஸ் பீஸ்ட்.
அவ்வளவுதான். இந்த முதல் மிருகத்தை கண்டுபிடிக்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அடையாளமான எண்ண, ஒரு லக்கம் தான் இந்த 666. புரியுதுங்களா? சுருக்கமா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இது எல்லாரும் குழப்பிக்கிறாங்க. 666 மிருகத்தின் முத்திரை. மிருகத்தின் முத்திரை கிடையாது. 669 மிருகத்தின் முத்திரை கிடையாது. நம் மிருகத்தின் எண். இது மிருகத்துடைய லக்கம், மிருகத்தின் முத்திரை கிடையாது. இட் இஸ் நாட் த மார்க் ஆஃப் த பீஸ்ட், இட் இஸ் a நம்பர் ஆஃப் த பீஸ்ட். சரிங்களா? அப்ப மிருகத்தின் முத்திரை வேற, மிருகத்துடைய லக்கம் வேற. குழம்பிக்க கூடாது. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரிங்களா? சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் முடிக்க போறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்ப மிருகம் எதுன்னு 3 பாயிண்ட் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு, மிருகம் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ரெண்டாவது, அந்த தூஷணமான நாமம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? மூணாவது என்ன கண்டுபிடிச்சோம்? இந்த மிருகம் 1798 ஒளிஞ்சு போயிருன்னு படிச்சோம்ல, அது சொஸ்தமாகும் என்பதை நினைச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களாமா? உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏன் ஆண்டவர் இந்த 666 குறித்து இன்னும் அதிகமா பேசுற அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு. வெளிப்படுத்து 15 போயிருங்க. வெளிப்படுத்து 15ல 2வது வசனம் பாருங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொர்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு இருக்கா? வேற எடுத்துட்டீங்களா? எதெல்லாம் ஜெயம் கொள்வாங்களாம் தேவனுடைய பிள்ளைங்க? மிருகத்திற்கும் அதன் சொர்பத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் இருக்காமா? அப்ப அவங்க எதை ஜெயம் கொள்வாங்களாம்? அந்த நாமத்தின் லக்கத்துக்கு என்ன செய்வாங்களாம்? ஜெயம் கொள்வாங்களாம். They will get victory over the name of the number of the name. அப்படிதானமா? அப்படிதான் சொல்லுது வசனம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஜெயம் கொள்வாங்களாம். இந்த எண்ணை ஜெயம் கொள்வாங்களாம். இந்த எண்ணு எதை குறிக்குதுன்னு படிச்சோம்? அது தூஷணமான நாமம். அது என்ன சொல்லும்? அந்த லக்கம் என்ன சொல்லும்? நான் தான் தேவன் என்று சொல்லும். அப்படித்தானமா? தன்னையே, சுயத்தையே அது பெருமை பாராட்டி கொண்டிருக்கும். ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? இந்த மிருகத்தினுடைய எண்ண அவங்க ஜெயிப்பாங்களாம். அப்படின்னா என்னமா அர்த்தம்? நாம் தான் தேவன் என்ற எண்ணத்தை அவங்க ஜெயிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதான் புரிய ஆரம்பிக்குதான். ஒரு மனுஷன் ஜபிக்கவே மாட்டான், பைபிளே படிக்க மாட்டான், எந்த துன்பம் கஷ்டம் வந்தாலும் அது நான் டேக்கிள் பண்ணிடுவேன், நான் ஹேண்டில் பண்ணிடுவேன், நான் சரி பண்ணிடுவேன், கையாளுவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப யார் தெய்வம்? ஆண்டவரை சார்ந்தே வாழ மாட்டான். அப்ப யார் தெய்வம்? அவனுக்கு அவன் தான் தெய்வம். இதுதான் இந்த 661 அந்த லக்கத்துடைய ஒரு அடையாளமான ஒரு அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த 666 அந்த மிருகத்தை வச்சிருக்குது. ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அந்த மிருகத்துடைய குணத்தை நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். என்ன வச்சிட்டு இருக்கிறோம்? அது எப்படி தன்னை தெய்வம் என்று சொல்லுதோ அதே போல நாமும் எல்லா நேரத்திலையும் பாவத்தை ஜெயிக்கணுமா, நம்ம பலத்தினாலே போராடுறோம். பிரச்சனையை ஜெயிக்கணுமா, நம்ம பலத்தினாலே போராடுறோம். இப்படி போராடுறோம் என்று சொன்னா நம்ம இன்னும் இந்த குணத்தை நம்ம என்ன செய்யல? ஜெயிக்கல. புரியுதுங்களா? ஆனா தேவ ஜனம் என்ன செய்வாங்கன்னா இந்த குணத்தை ஜெயிப்பாங்க. தன்னை அவங்க சார்ந்திருக்க மாட்டாங்க. தன்னுடைய பலத்தை அவங்க சார்ந்திருக்க மாட்டாங்க. அவங்க முழங்கால் போடுவாங்க, அவங்க ஜெயிப்பாங்க. முழங்கால நின்று ஆணுடைய பாதத்திலே இருந்து அவங்க ஜெயிப்பாங்க. அப்படி தேவனை சார்ந்து அவங்க ஜெயிப்பாங்க. தேவன் தான், அவர் தான் என் தெய்வன், இவர் தான் என் மீட்பர் என்று சொல்லி, இவர் தான் என் யெகோவா என்று சொல்லி அவரையே சார்ந்திருப்பாங்க. நான் அல்ல. தன்னுடைய சுய பலத்தையும் மாம்சத்தையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சார்ந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நீங்க ஒரு பாடத்தை பாருங்களேன். வெளிப்படுத்து 13ல அந்த 2வது வசனத்துல அந்த வலு சிற்பத்துக்கு யார் அதிகாரம் கொடுத்தான்னு படிச்சோம். அந்த வலு சிற்பத்துக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சாரி, அந்த மிருகத்துக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? வலு சிற்பம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு வரக்கூடிய எல்லா ப்ரொமோஷனும், நமக்கு வரக்கூடிய எல்லா உயர் பதவியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தான் வருதுன்னு எதிர்பார்த்துட கூடாது. சரிங்களா? சில நேரங்களில் பதவி கூட சாத்தாண்டு வரும். சில நேரங்களில் பதவி கூட சாத்தாண்டு வரும். அதனாலதான் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு பதவி நம்மளை தேடி வருதா, ஒரு ப்ரொமோஷன் தேடி வருதா, உடனே அப்படியே டக்குன்னு போய் பிடிச்சிடாம அவனுடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும்? செபிக்கணும். ஆண்டவரே, நீங்க எனக்கு இந்த வேலையை கொடுக்குறீங்க, இந்த பதவி கொடுக்குறீங்க, இந்த சம்பளத்தை கொடுக்குறீங்க, இது உம்முடைய சித்தமா? கடைசி காலத்துல இப்படி இயேசுவான வரத்துல சாத்தன் என்ன சொன்னா? இந்த அண்ட சராசரத்தை உனக்கு தர்றேன்,
நீ எங்கன சாஸ்தாங்கமா வணங்கி விழுங்க. அது இனி வணங்கு. இதே போலதான் அன்னைக்கு சாத்தான் அநேக வேலையை கொடுப்பான். ஓய்வு நாளே ஆசரிக்க முடியாம, நம்ம போன வாரம் படிச்சோம்ல, 7வது நாள் தான் ஓய்வு நாள் என்று நம்ம படிச்சோம். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்க முடியாம சாத்தான் எப்படி இயேசுவானவருக்கு ஒரு ஆஃபரை கொடுத்தானோ, அது போல நமக்கு என்ன செய்வான்? அநேக சலுகைகளை கொடுப்பான். பணத்தை மேல பணத்தை கொடுப்பான், வேலைக்கு மேல வேலை கொடுப்பான், பெரிய அப்பார்ட்மெண்ட் கொடுப்பான். கடைசியில என்ன சொல்லுவான்? எல்லாம் கொடுத்துட்டு என்ன வணங்கிரு அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. அப்படிதான் ஏசப்பாக்கு அந்த சோதனை தான் வந்துச்சு. இந்த மிருகத்துக்கும் அதே போலதான், நமக்கும் அதே போல இந்த உலகத்தையும் உலகத்துக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்து நல்ல சம்பளத்தை கொடுப்பான் சாத்தான், நல்ல பதவியை கொடுப்பான், பெரிய வீடெல்லாம் கொடுத்துருவான். கடைசியில ஆண்டவரோடு ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்கவே மாட்டான். முழங்கால் போட ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கவே மாட்டான். என்ன ஒரு எஜுகேஷன் நம்ம படிச்சாலும், எவ்வளவு பெரிய ஒரு மருத்துவரா ஆனாலும், பெரிய பிசினஸ் ஆனாலும், பெரிய கம்பெனில பெரிய வேலையில இருந்தாலும், ஜெபிக்கிறதற்கு முழங்கால் போடுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அந்த வேலையத்துக்கு தயவு செய்து குப்பையில போட்டுடணும். எந்த வேலை இன்னைக்கு நம்மளும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்காம இருக்குதோ, நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சாத்தான் தான் அந்த ஆஃபரை கொடுக்குறான். சாத்தான் தான் அந்த ஆஃபர் என்ன செய்யறான்? கொடுக்குறான். ஏன்ட்டு ஒரு தம்பி வந்து சொன்னான், அண்ணே கொஞ்சம் வந்துருங்கண்ணே, 80,000 சம்பளம் கொடுக்குறாங்கண்ணே, ஒரு ஜி ஹெல்த் சென்டர், இது ஒரு மெடிக்கல் ஹெல்த் சென்டர், ஜி ஹெல்த் சென்டர்ல நீங்க வந்துருங்கண்ணே, உங்க அனுபவத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 80,000 சம்பளம் கொடுக்குறாங்கண்ணே, ஒண்ணு இல்லைண்ணே சனிக்கிழமை ஓய்வு நாளுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்கண்ணே அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவன் அப்படிதான் வந்துட்டு இருக்கிறான். அவன் டியூட்டில இருக்கும்போதே ஆலயத்துக்கு வந்துட்டு இருப்பான். நான் சொன்னேன், கோடி ரூபாய் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏசப்பாவே போதும், ஏசப்பாவே போதும். நமக்கு நம்ம சொத்து, நம்முடைய பொண்ணு, நம்முடைய வெள்ளி எல்லாமே யார் தான்? ஏசப்பா. நமக்காக உயிரே கொடுத்தவர். அவர்கிட்ட தான் நித்திய ஜீவன் இருக்கு. சரிங்களா? உலகம் நமக்கு ரொம்ப ஆஃபர் பண்ணும், சம்பளம் இல்லை சம்பளம், ஆனா நிம்மதியை எடுத்துரும். ஏன்னா ஏசப்பா இல்லையே, கீழ்ப்படுதலை எடுத்து போட்டுரும். ஏசப்பா இல்லையே, எந்த ஒரு வேலை, எந்த ஒரு காரியம் ஏசப்பா விட்டு பிரிக்குதோ அந்த வேலை நமக்கு அவசியம் இல்ல. ஆண்டவருக்காக தீர்மானம் எடுக்க முடியாம எந்த ஒரு வேலை நம்மளை தடுக்குதோ அந்த வேலை அவசியம் இல்லை. அந்த வேலை விக்கிரகம், அந்த வேலை தான் நமக்கு கடவுள். சரிங்களா? ஆகையால எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா ஆஃபரும் தேவனிடத்துல வர நினைச்சிடவே கூடாது. பிசாசும் ஆஃபரை கொடுப்பான் என்பதுதான் இந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யறோம்? படிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்கு நன்மையானவர்களை வைத்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அவ்வளவு பாசமுள்ள ஆண்டவர். ஏன் இந்த திக்கு தரிசனத்தெல்லாம் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? ஏன் ஆண்டவர் இந்த காரியம்லாம், எதுக்கு இந்த மிருகத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு? என் ஜனமே, என் ஜனமே நீ தப்பித்துக்கொள், என் ஜனமே, என் ஜனமே நீ அந்த ஸ்திரீயின் இடத்துல நினைச்சு மாட்டிராத, என் ஜனமே, என் பிள்ளையே, என் மகனே, என் மகளே, நீ என்ன செய்? வெளியே வா, வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்துல ஆண்டவர் அதை குறித்து என்ன செய்றாங்க சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், வெளிப்படுத்தல் 18:4, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதையில அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பாத்தீங்களா? யாரை விட்டு வெளியே வாருங்கன்னு சொல்றாரு? அவள் என்பது யாரு? ஸ்திரீயை குறிக்குது. ஸ்திரீ என்றால் என்ன அர்த்தம்? சபை. அப்ப ஆண்டவர் இந்த சபையை குறித்து பேசும்போது சொல்றாரு, என் ஜனம், என் பிள்ளைங்க, நீங்க அங்க இருக்கிறீங்க, நீங்க அதுல மாட்டிக்கொள்ளாதுங்க, நீங்க அந்த சபையினுடைய பொய் உபதேசத்துல மாட்டிக்கொள்ளாதுங்க, அந்த சபையுடைய பாரம்பரியத்துல நீங்க மாட்டிக்கொள்ளாதுங்க, அதனுடைய கலாச்சாரத்துல மாட்டிக்கொள்ளாதுங்க. என் பிள்ளைங்க நீங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதனால என் பிள்ளைங்க நீங்க தயவு செய்து அதுல இருந்து என்ன செஞ்சிருங்க? வெளியில வந்துருங்க, வெளியில வந்துருங்கன்னு சொல்லி தேவன் அன்போடி அந்த அழைப்பை ஆண்டவர் என்ன செய்ய கொடுக்குறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை எல்லாம் கர்த்தர் நமக்காக என்ன செய்யறாங்க? தர்றாங்க. அவர் மாத்திரம் தான் தெய்வம், அவரே தெய்வம் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கவும் அர்ப்பணிக்கவும் கர்த்தர் அந்த வாய்ப்பை நமக்கு தருகிறார். இந்த சத்தியத்தை நம்ம தெளிவாய் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.